தோழர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மார்க்சிய சிந்தனை மையத்தின் சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். இது மார்க்சிய சிந்தனை மையத்தின் 2026 ஜூலை மாத 2வது அமர்வு. இன்னைக்கு பேச இருக்கும் தலைப்பு மண்ணுக்கேற்ற மார்க்சியம். நம்மிடம் பேச இருப்பவர் பாக்கு ராஜன் அவர்கள். இந்த தலைப்பு முக்கியமான தலைப்பு. இந்த தலைப்பு சம்பந்தமாக நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, பல விதங்கள்ல பேசியிருக்கிறாங்க. அதுதான் இங்க முக்கியம். அவங்க இஷ்டத்துக்கு மண்ணுக்கு இதுதான் மார்க்சியம் சொல்லிட்டு அம்பேத்கரியம் பெரியாரியம் அதை சேர்க்கறது மார்க்சியம், இல்ல அது அப்படி இல்லாதது மார்க்சியம் இப்படின்றது பல விதத்துல அந்தந்த மண்ணுக்கு மாதிரின்னு சொல்லிட்டு பல விதங்களை பேசியிருப்பாங்க. இது சம்பந்தமாகவும் நான் கூட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மண்ணுக்கேற்ற மார்க்சியம் மார்க்சிய சிந்தனை மையத்திலேயே தலைப்புல பேசியிருக்கிறேன். கூடுதல இன்றைய தோழர் எந்த கண்ணோட்டத்துல எப்படி பேசுறத பார்ப்போம். தோழரை பற்றி அவரை பற்றியும் அவரது பணி குறித்தும் தோழர் குமரன் அவர்கள் இப்ப சொல்லுவாங்க. நன்றி தோழர். நன்றி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் மார்க்சிய சிந்தனை மையத்தின் சார்பாக இந்த கூட்டத்துக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். தோழர் பாக்கு ராஜன் அவர்கள் ஏற்கனவே நமக்கு மிகவும் அறிமுகமான தோழர். இருந்தாலும் புதிய தோழர்கள் வந்திருக்கீங்க, அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் தேவை இருக்கிறது. தோழர் அவர்கள் 1983 மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. முடிச்ச பின்னாடி அவர் ஸ்பிக் கம்பெனியில வேலை பார்த்தாரு. அதன் மூலமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால வெளிநாடுகள்லயும் பல இடங்களில் பல உயரிய பொறுப்புகளில் வேலை செஞ்சிருக்காங்க. பெரும்பகுதி அவருடைய துறை சார்ந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அத்துடன் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய திட்டம், ஒரு தொழிற்சாலையோ ஒரு வேற அமைப்புக்குள்ள வருதுன்னா அதுல மொத்தம் இருக்கக்கூடிய அந்த மொத்த ப்ராஜெக்ட்ஸ் உடைய இன்சார்ஜ் ஆகும் தோழர் இருந்திருக்காங்க. அப்புறம் சில வருடங்களுக்கு முன்னாடி விருப்ப ஓய்வுல பிரைவேட் கம்பெனில விருப்ப ஓய்வு அப்படிலாம் கிடையாது, வேணும்னா ரிசைன்மெண்ட் பண்ணலாம். ஓய்வு பெற்றுட்டு முழு நேரம் பாரதி புத்தகாலயத்துல பதிப்பாசிரியர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து விலகி இப்ப NCBHல முழு வீச்சில் முழு நேர ஊழியராக வேலை பார்த்து வருகிறார்கள். தோழர் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் மார்க்சியத்துக்கும் மார்க்சிய இலக்கியத்துக்கும் ரொம்ப முக்கியமானது. நாங்க மார்க்சிய சிந்தனை மையம் ஆரம்பிச்ச காலத்துல கொஞ்ச அளவு தான் தோழர்கள் இருந்தோம். எங்களுக்கு சென்னையில மீட்டிங் நடத்துறதுக்கு இடம் கிடைக்கிறது, மற்ற வசதிகள் எல்லாம் குறைவா இருக்குது. அப்புறம் வேறொரு வகுப்பு தோழர் மூலமாக தோழர் ராஜன் மற்றும் அவருடைய தோழர்கள் CPM தோழர்களுடைய அறிமுகம் கிடைச்ச பின்னாடிதான் இதை கொஞ்சம் அதிக அளவுல விரிவா செயலாற்ற முடியும். மருத்துவ பிரதிநிதிகள் சங்கம் கட்டிடம் சைதாப்பேட்டையில் இருக்கு. அதுல ரொம்ப நாள் மீட்டிங் நடத்துறதுக்கு மார்க்சிய சிந்தனை மையத்தின் மீட்டிங் நடத்துறதுக்கு தோழர்களுடைய தொடர்பு தான் காரணமா இருந்தது. பின்னாடி மார்க்சிய படிப்பு வட்டம் ஆரம்பிக்கிறதுக்கும் அது எல்லாம் சேர்ந்து நாங்க மார்க்சிய சிந்தனை மையமும் மற்றும் CPM தோழர்கள், முக்கியமா விஜயன் ராஜன் தோழர் அவர்களுடைய குரூப், அவங்க ரொம்ப சிறப்பா செயல்பட்டோம். இப்போ பார்த்தோம்னா நிறைய இடங்களில் மார்க்சிய மூலதன நூல் வகுப்பு நடந்து வருகிறது. அதையெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக. தோழர் அவர்கள் நிறைய புத்தகங்கள் இருக்காங்க. அவருக்கே சரியா லிஸ்ட் தெரியலன்னு நினைக்கிறேன். நான் கணக்கு போட்டு பார்த்ததுல 15 புத்தகங்கள் இருக்கு. தோழர் கொடுத்திருக்க லிஸ்ட் 13 கொடுத்திருக்காரு. அப்புறம் இதுல 11 தான் கொடுத்திருக்காரு. அதுல முக்கியமான புத்தகங்கள் புரட்சியின் பொருள் 1, புரட்சியின் பொருள் 2. தெரியுங்களா தோழர் இந்த படம்? சரி. பிறகு புரட்சியில் பகுத்தறிவு, மார்க்சிய தத்துவமும் நவீன அறிவியலும், அணு ஆற்றல், அறிவியல், தொழில்நுட்பம், அரசியல். இது ஒரு பெரிய புஸ்தகம். ஏங்கல்ஸ் அவர்கள் எழுதிய இயற்கையின் இயக்கவியல் என்ற நூலுடைய தொடர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம்.
ஏங்கல்ஸ் அவர்கள் மார்க்சியம் அப்படின்னு சொல்லும்போது மார்க்ஸ் ஏங்கல்ஸ் அவங்க எழுதின புஸ்தகம் மட்டும் மார்க்சியம் அப்படின்னு சொல்லணும். அந்த ஒரு சிந்தனை போக்கு இருக்கு. நாங்க அரசியல், பொருளாதாரம், சமூகம் அனைத்து துறைகளிலும் இயக்கவியல் பொருள் முதல்வாதம், இயக்கவியல் பொருள் முதல்வாத அடிப்படையில் ஒரு மார்க்ஸ் திங்க் பண்ணாரு. அதை அவர் எழுதியிருக்கார் பல துறைகளும். வருங்காலத்திலும் அல்லதற்கு முன்பாகவும் யார் யார் இந்த துறையில் இந்த மாதிரி அடிப்படையில் எழுதினாங்களோ அது எல்லாமே மார்க்சிய நூல்கள் தான். ஸோ அந்த வகையில் இந்த நூலும் மார்க்சிய நூல் தான். யாரும் இயக்கவியல் பொருள் முதல்வாத அடிப்படையில் எழுதக்கூடிய நூல்கள் அனைத்தும் மார்க்சிய நூல்கள். அதை மார்க்சியத்திலே சேர்த்துக்கலாம். அந்த மாதிரியாக எழுதிய நூல் இது ஒரு முக்கியமான நூல். நான் தோழர் எழுதிய நூல்கள்ல இத்தனை நூல்கள் நான் 2 தான் படிச்சிருக்கேன். அதுல இது ஒரு நூல். அப்புறம் லத்தீன் அமெரிக்காவின் வெட்டுண்ட ரத்தனாலங்கள், எட்வர்டோ காலியானோ அவர் எழுதியதுமே மொழிபெயர்ப்பு. அப்புறம் சாதி, வர்க்கம், மரபணு, இது ஒரு முக்கியமான நூல். இதுவும் நான் படிச்சிருக்கேன். பிறகு 100 கிளைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அமைப்பு பற்றி எழுதிய நூல். சமூக பொருளாதார கட்டமைப்பு மற்றும் சுற்றுச்சூழலும், கட்டமைப்பு மாற்றங்களும் சுற்றுச்சூழலும், தமிழ்நாடு சமூக பொருளாதார கட்டமைப்பு மாற்றங்களும் சுற்றுச்சூழல். இது ஒரு முக்கியமான தலைப்பு. இந்த தலைப்புல சில போன மீட்டிங்ல கூட தோழர் பேசியிருக்காங்க. நமக்கு இந்த தலைப்புல தோழர் ராஜன் அவர்களும் பேச வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அது வரக்கூடிய மீட்டிங்ல, வரக்கூடிய கூட்டங்கள்ல ஏதாவது ஒரு நாள் பேசலாம் தோழர். அப்புறம் ஃபைஸ் அகமது ஃபைஸ், வாழ்க்கை, கருத்துக்கள், கவிதை, இது மொழிபெயர்ப்பு. பிறகு சுனையில் நீரிருந்தும் சிறுத்தையின் நாக்கு, மொழிபெயர்ப்பு, கவிதைகள், இது தோழர் எழுதிய நூல். இது கவிதைகளுடைய வேறு கவிதைகளுடைய மொழிபெயர்ப்பு. அணு ஆற்றல், அறிவியல், தொழில்நுட்பம், அரசியல், இதுவும் முக்கியமான நூல். இதை பற்றி முதல்ல நம்ம மார்க்சிய சிந்தனை மையம் மீட்டிங்ல பேசியிருக்காருங்க தோழர் பேசியிருக்காங்க. விஜயன் இதே சிமிலர் டாபிக்ல பேசியிருக்காங்க. வருங்காலத்துல கூட இப்ப இருக்கக்கூடிய நிலைமையை வைத்து ஒரு வகுப்பு பேசலாம். ஆசான்களின் ஆசான் டிடி கோசாம்பி, வாழ்வும் பிழிவும், அவருடைய வாழ்வும் அப்புறம் எசன்ஸ், அவர் தோழருடைய அந்த பேசியது எசன்ஸ், அதுவும். ஸோ இதெல்லாம் தோழர் எழுதிய நூல்கள். இந்த நூல்களையும் நமக்கு வேண்டிய தலைப்புகள் அல்லது பிடித்த தலைப்புகள் அல்லது பொதுவான தலைப்புகள் உள்ள நூல்களை நாம் வாங்கி படிக்கலாம். இந்த நூல்கள் எல்லாமே பாரதி புத்தாலயத்திலையும் சிபிஹெச்லையும் கிடைக்கிறது. தோழரை பற்றிய ஒரு அறிமுகம். தோழர் அவர்களே பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அன்புள்ள நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மண்ணுக்கேற்ற மார்க்சியம் என்பது தோழர் இளங்கோவன் அவர்கள் கூறியது போல பல்வேறு அர்த்தங்களோடு பயன்படுத்தப்படுவது உண்மைதான். தமிழகத்தில் அல்லது இந்தியாவில் காலம் காலமாகவே ஒரு சமத்துவ எண்ணம் இருந்தது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற அந்த கலியன் பூங்குன்றனானின் பாடல் வரிகளில் இருந்து வள்ளலார் வரை அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் நீட்சிதான் மார்க்சியம் என்பது போன்ற கருத்துக்களை சொல்லுபவர்கள் இருக்கின்றார்கள். அதனுடைய நீட்சிதான் மார்க்சியம் அல்லது சோசலிசம் என்று சொல்லுபவர்கள் இருக்கின்றார்கள். அப்படி கருத்து சொல்பவர்கள் உலகம் முழுவதும் இருக்கின்றார்கள். இது ஒன்றும் தமிழகத்திற்கு மட்டும் விதிவிலக்கான ஒரு நிகழ்வு அல்ல. குரான்லேயே எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத, சோசலிசம் எல்லாம் குரான்லேயே இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்பயும் சொல்றவங்க இருக்காங்க. அவங்க குரான்ல எல்லாமே இருக்கும்பாங்க. பெருவெடிப்பு கோட்பாடு, சார்பியல் கோட்பாடு,
குவாண்டம் இயங்கியல் எல்லாமே அதில் இருக்கு. ஈவன் பரிணாம கோட்பாடு கூட அதில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இந்து மதத்துல எல்லாமே இருக்குது. எல்லாமே ஏற்கனவே கூறப்பட்டது தான். எவல்யூஷன் பற்றிலாம் இருக்குது. கூர்ம அவதாரம், மச்ச அவதாரம் அப்படின்னு வரிசையா சொல்லியிருக்காங்க என்றெல்லாம் சொல்பவர்களும் இருக்காங்க. ஸோ அதுபோல சோசலிசம் என்ற இந்த பதத்துக்கு உரிமை கொண்டாடுபவர்களுக்கு உலகம் முழுவதும் இடம் இருக்கிறது. அவரவர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், வரலாறை பொறுத்து அதனை உரிமை கொண்டாடுபவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள்லாம் கொண்டாடினா பரவாயில்ல. ஆளாடப்பட்ட ஹிட்லரு அவருடைய கட்சிக்கு பேர் என்ன அப்படின்னா தேசிய சோசலிச கட்சி. ஜெர்மன் மக்கள் தேசிய சோசலிச கட்சி என்பதுதான் அதுக்கு பேர். என்ன இந்த மாதிரி கட்சி சோசலிசம்ங்கிறிய, அப்போ உங்களுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம்? அதே ஆளுகள் தானா நீங்க அப்படின்லாம் கேட்டபோது அவர் சொல்லிட்டார், ஆதியில ஜெர்மன் சமூகத்துல எல்லாமே பொது உடைமையாக தான் இருந்தது அப்படின்னு. அது ஒரு அரை உண்மை. அவர் சொன்னது முழுக்க பொய் இல்லை. ஆதி பொது உடைமை நிலவிய சமூகமாக தான் ஜெர்மன் சமூகம் என்பது இருந்தது. 5ஆம் நூற்றாண்டுல அவங்க ரைன் நதியை கடந்து ஐரோப்பா முழுவதும் சென்று ரோம சாம்ராஜ்யத்தை அடித்து உடைத்து வீழ்த்தும் வரையில் அவர்கள் மத்தியில் ஒரு விதமான ஆதி பொது உடைமை சமூகம் இருந்தது என்பது உண்மை. நிலம் என்பது பொது உடைமையாக இருந்தது என்பதும் உண்மைதான். அதுவே சோசியலிசம் ஆகிருமா? ஆதி பொது உடைமை சமூகமே சோசியலிசம் ஆகிருமா? ஆதி பொது உடைமை அடிமைத்தனத்திற்கு அல்லது அடிமை சமூகத்திற்கு வழிவிட்டது. அங்கு விடல, மற்ற இடங்கள்லையும் அதே மாதிரி ஆதி பொது உடைமை சமூகம் இருந்துதான் அடிமை சமூகம் என்பது வந்தது. ரோம்லையும் கிரேக்கத்திலையும் மற்ற இடங்கள்லையும். அந்த அடிமை சமூகம் என்பது அந்த ஆதி பொது உடைமை சமூகத்தோட முற்போக்கான சமூகம். அதனாலதான் ஏங்கல்ஸ் அடிமை சமூகம் இல்லாமல் நவீன சோசியலிசம் இல்லைம்பாரு. ஆனா அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. ஹிட்லருக்கும் தெரியாது, மற்ற பலருக்கும் தெரியாது. ஆதி பொது உடைமை கூறுகள் இருந்த சமூகங்களை எல்லாம் அவர்கள் நவீன சோசியலிசத்தோடு இணைத்து பேசுவது என்பது இருக்குது. அது மாதிரி ஒரு பேசுறவங்க மண்ணுக்கற்ற மார்க்சியம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். தோழர் அருணன் அவர்கள் மண்ணுக்கற்ற மார்க்சியம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அவர் இது போறெல்லாம் சொல்லலை. அவர் இது மாதிரிலாம் சொல்லலை. யார் இந்த வார்த்தையை முதல்ல காயின் பண்ணது, இந்த வார்த்தையை கூறியது யார் என்றெல்லாம் எனக்கு தெரியல. அருணன் 2013 தான் அந்த புத்தகம் எழுதினாரு. ஆனா 2011 புரட்சியில் பகுத்தறிவுன்னு புத்தகம் எழுதின போது நான் புத்தகத்தை என்னுடைய தாயாருக்கும் தந்தையாருக்கும் அதனை நான் அர்ப்பணித்திருந்தேன். மார்க்சையும் லெனினையும் எனக்கு அறிமுகம் செய்த என்னுடைய தாயாருக்கும், மண்ணுக்கேற்ற மார்க்சியத்துக்கான என்னுடைய தேடலை தொடங்கி வைத்த என்னுடைய தந்தையாருக்கும் இந்த புத்தகம் அர்ப்பணிப்பு என்றுதான் நான் கூறியிருந்தேன். 2011 நான் சொல்லியிருக்கேன். ஆனா நான் சொல்லலை. நான் யார் சொன்னதுன்னு தெரியல. அருணனோட அந்த கருத்தை நிறைய பேர் இணைத்து சொல்றாங்க. அவர் அருணன் 2013 அவர் எழுதின நூல் இந்திய தமிழக செய்திகளை மார்க்சிய நோக்கில் விமர்சித்து அதனை விளக்கி அவர் எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பு தான். இந்த கட்டுரைகளின் ஒட்டுமொத்தமான குணாம்சம் என்று பார்க்கும் பொழுது அது மார்க்சிய மண்ணுக்கேற்ற மார்க்சியம் என்பதனை ஒட்டி வருவதனால அது மாதிரி பேரை நான் அளித்தேன் என்றுதான் அவர் முன்னுரையில சொல்லியிருக்கிறாரு. அவர் இந்த மாதிரிலாம் சொல்லலை. அவர் இந்த மாதிரி வள்ளலார்லாம் ஏற்கனவே இந்த மண்ணில் சோசியலிசத்தை இது பண்ணாங்க. அதுல அதனுடைய நீட்சியாக பெரியாரையும் அம்பேத்கரையும் உள்ளடக்குனா அதுதான் மண்ணுக்கற்ற மார்க்சியம் என்று எல்லாம் அவரும் சொல்லலை. நானும் அது போல சொல்லலை. நான் சொல்றதுக்கும் என்ன பின்னணி என்பதையும் நான் விளக்கிடுறேன். முதல்ல தோழர் இந்த ஷேர் கொடுத்துட முடியுமா? நீங்க என்கிட்ட ஸ்லைடு இல்லை, ஆனால் சில வேர்ட் டாக்குமெண்ட்டை நான் ஓப்பன் பண்ணால் பெட்டராக இருக்கும். அவர்கள் மார்க்சியத்தை அல்லது சோசலிசம் குறித்த அறிவியல் கோட்பாடுகளை அவர்கள் தொடங்கி வைத்த பொழுது அவர்கள் பேசுகின்ற சோசலிசம் என்பது பெருமளவுக்கு மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கானது என்பதனை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். மார்க்சும் ஏங்கல்ஸும் இணைந்து எழுதிய இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை என்பதற்கே அடிப்படையாக இருந்த
கம்யூனிசத்தின் கோட்பாடுகள் என்று அந்த கேள்வி பதில் வடிவத்தில் வரக்கூடிய நூலிலேயே ஏங்கல்ஸ் அவர்கள் சோசலிசம் என்பது உலகம் தழுவியதாக வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இந்த உலகம் தழுவியது என்பதற்கான அர்த்தம் பப்பா நியூகினியா, மால்தீவ்ஸு, ஸ்ரீலங்கா எல்லாம் அடங்கிய இந்த உலகம் முழுவதும் ஒரே சமயத்தில் சோசலிசம் வர வேண்டும் என்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை. வளர்ச்சியடைந்த முதலாளித்துவத்தில் மேம்பாடு அடைந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் ஒரே சமயத்தில் புரட்சி நடந்து அங்கு சோசலிசம் வர வேண்டும் என்பது போன்ற அந்த விளக்கத்தையும் அவர் அளித்திருப்பார். மார்க்சுக்கும் அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. மார்க்ஸ் அவர்கள் உயிரோடு இருந்தபோது அன்றைக்கு ஜூரிக்கில் இருந்த ரஷ்ய மார்க்சிய குழுவான பிளக்கனோவின் குழுவில் இருந்த வீரா ஜாசுலிச் அவர்கள் மார்க்சுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார். அந்த கடிதத்தில் இது மாதிரி ரஷ்யாவில் நிலத்துல சமூக உடைமை என்பது இப்போதும் இருக்கிறது. அதாவது அவர் எழுதிய காலத்துல 1871 நினைக்கிறேன். அது போன்று இருக்கும் பொழுது அங்கெல்லாம் கூட சமூக உடைமை என்பது ஒழிக்கப்பட்டு முதலாளித்துவம் வந்து பிறகு அந்த முதலாளித்துவத்தில் இருந்துதான் சோசியலிசம் வர வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்டிருக்காரு. அவர் கேட்கும்போது அதுக்கு மார்க்ஸ் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. பதில் சாதாரணமா இல்லை, அது ஒரு பெரிய டாக்குமெண்ட் மாதிரி தான் அது பதில் இருக்குது. இந்த டாக்குமெண்ட்டுக்கு முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட், செகண்ட் டிராஃப்ட் அப்படிலாம் இருக்குது. கேள்வி இதுதான், ரஷ்யாவில் இது மாதிரி நிலத்தின் மீது சமூக உடைமை என்பது இப்போதும் இருக்கும்போது அங்கு முழுக்க முழுக்க முதலாளித்துவம் பிறகு அங்கிருந்து தான் முதலாளித்துவம் மாறி தான் சோசியலிசத்துக்கு செல்ல வேண்டுமா என்ற கேள்வியை கேட்கும்போது அதை விளக்கி இருக்கின்றார். அதை மார்க்ஸ் விளக்கும் பொழுது சொல்லியது என்னவென்றால், நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டுள்ள இங்கிலாந்தில் மட்டுமே அது ஆதர்ச வடிவம் பெற்று திகழ்கிறது. அதாவது நிலப்பிரபுத்துவத்திலிருந்து முதலாளித்துவத்துக்கு மாறுவது என்பது அங்கு இங்கிலாந்தில் அந்த வேலி அடைப்பு, என்சர்க்கிள்மெண்ட், அங்கு இருந்த நிலத்தில் இருந்த பண்ணை அடிமைகளை எல்லாரையும் அவர்களை பொதுவான நிலப்பகுதி, பொதுவான காடக பகுதி இவற்றை கூட பயன்படுத்த விடாமல் செய்து அவர்களை எந்தவித உற்பத்தி சாதனங்களும் இல்லாத வெறுங்கை வீரர்களாக மாற்றி நகர்ப்புறங்களுக்கு அனுப்பி விற்பதற்கு உடல் உழைப்பை தவிர வேறு ஏதும் இல்லாத நிலைமையில் அவர்கள் தொழிலாளர்களாக மாறினார்கள். அவ்வாறு இருக்கும் தொழிலாளர்கள் இருந்தால்தான் முதலாளித்துவம் என்பது இருக்க முடியும். இதையெல்லாம் விளக்கி இருப்பார் அதில். ஆனால் அவர் சொல்லும் போது அதில் என்ன சொல்றாங்க, முழுசா படிக்க முடியல. முதலாளித்துவ உற்பத்தி முறையின் தோட்டத்தை பற்றி எனது பகுப்பாய்வில் உற்பத்தியாளனை உற்பத்தி சாதனங்களிடமிருந்து உறவு பிரித்தலை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. அது சொல்லும் பொழுது நாம் நமது உதாரணமாக எடுத்துக்கொண்டுள்ள இங்கிலாந்தில் மட்டுமே அது ஆதர்ச வடிவம் பெற்று திகழ்கிறது. ஆதர்சங்கிறது அவங்க அந்த காலத்துல மொழிபெயர்க்கும் போது அது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அது ஆக்சுவலா ஐடியல் அல்லது கிளாசிக்கல் ஃபார்ம் என்பது இங்கிலாந்துல தான். பட் இங்கிலாந்தை தாண்டி மேற்கு ஐரோப்பிய நாடுகள்லையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் மாற்றம்ங்கிறது நிகழ்ந்தது, ஒரு சில வேறுபாடுகளோடு. இப்படி நிகழ்வு போக்கின் வரலாற்று ரீதியில் தவிர்க்க முடியாத தன்மையை மேற்கு ஐரோப்பாவை சேர்ந்த நாடுகளுக்கு மட்டும் வெளிப்படையாகவே குறுக்கி கொண்டேன். இது அவருடைய புகழ்பெற்ற 8வது அத்தியாயமான த சோ கால்டு பிரிமிட்டிவ் கேபிட்டலிசம் என்பதை அவர் நிலப்பிரபுத்துவத்திலிருந்து முதலாளித்துவத்திற்கு மாறியது எப்படி என்பதை விளக்கும் பொழுது அவர் சொல்லுவார். அதை சொல்லி அதன் பிறகு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ருஷ்யாவில் அபூர்வமான சந்தர்ப்பங்களின் கூட்டு, பல்வேறு காம்போசிஷன் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ், அது இன்னும் நாடு முழுவதும் இருக்கிற கிராம கம்யூன் அதன் பூர்வீகமான அம்சங்களை படிப்படியாக விட்டு தேசிய அளவில் கூட்டு உற்பத்தியின் பகுதியாக நேரடியாக வளர்ச்சி அடையக்கூடிய தகுதியை கொண்டிருக்கிறது. அங்கெல்லாம் முதலாளித்துவத்துக்கு முதலாளித்துவத்திலிருந்து அதுல இருந்து தான் சோசியலிசத்துக்கு மாறணும்னு அவசியம் இல்லை. இது ஓகே, நான் அதை சுருக்கிடுறேன். இதையெல்லாம் விளக்கி அவர் கடைசியா சொல்வது அதனுடைய சாரம் என்னவென்றால், ரஷ்யாவில் சோசியலிசத்துக்கான பயணத்தின் பாதை என்பது அது ஏனைய மேற்கு ஐரோப்பிய நாடுகளினுடைய சோசியலிச பயண பாதையிலிருந்து வேறுபட்டு இருக்கும் என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்தந்த நாட்டினுடைய வரலாறு, அந்த நாட்டினுடைய வளர்ச்சி, மேம்பாடு,
இவற்றினுடைய நிலை, இதனை பொறுத்ததாகத்தான் அந்த நாடு வந்து சோசலிச பாதையில் பயணம் செய்வது இருக்கும் என்பதுதான் அடிப்படையான மார்க்ஸ். லெனின் அதில் மேலும் தெளிவுற அதனை விளக்கி இருக்கின்றார். லெனின் என்ன சொன்னார்? லெனின் வந்து நான் அவரதையும் ஓப்பன் பண்ணி அதை வாசிச்சிடுறேன். இது வந்து லெனின் வந்து அவரோட கலெக்டர் ஒர்க்ஸ் வால்யூம் 4ல் நமது திட்டம் என்ற பகுதியில் அவர் எழுதியிருக்கிறது. அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து அந்த 12 வால்யூமில் ஒரு பகுதியாக இது இடம்பெறலை. மொழிபெயர்ப்பு நானே மொழிபெயர்த்தது தான். இதை வாசிடுறேன் நான். நாங்கள் மார்க்சின் கோட்பாடுகள் முழுமை பெற்றவை என்றோ அல்லது மீற முடியாதவை என்றோ கருதவில்லை. மாறாக அவை சோசலிஸ்டுகள் வாழ்க்கையின் போக்கோடு இயைந்து செல்ல விரும்பினால் எல்லா திசைகளிலும் வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய கட்டமைப்பின் அடிக்கற்களை மட்டுமே அளித்துள்ளது என்றே கருதுகின்றோம். ரஷ்ய சோசலிஸ்டுகள் மார்க்சிய கோட்பாட்டை தாங்களே சுதந்திரமாக வளர்த்து விரிவாக்குவது மிகவும் இன்றியமையாதது என்று கருதுகின்றோம். ஏனென்றால் மார்க்சின் கோட்பாடுகள் பொதுவான வழிகாட்டும் கொள்கைகளை மட்டுமே அளிக்கின்றது. இங்கிலாந்தில் பிரான்சில் போலல்லாது வேறு விதமாகத்தான் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியிருக்கும். பிரான்சில் ஜெர்மனியில் போலல்லாதும் ஜெர்மனியில் ரஷ்யாவில் போலாதுமாக நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கும். எனவே நாம் மிகவும் கருத்து முரண்பாடான கூறுகளையும் மிகவும் வெளிப்படையாக விவாதிக்கவும் கோட்பாட்டு ரீதியான கட்டுரைகளை எழுத எல்லா தோழர்களுக்கும் நம்முடைய இதழ்களில் மனமுவந்து இடமளித்து அவர்களை எழுத சொல்லி வரவேற்க வேண்டும். இதுதான் லெனின் வந்து நமது திட்டம் என்ற பகுதியில் சொல்லியிருப்பது. ஒவ்வொரு நாட்டுக்கும் வேறுபட்ட பயணப்பாதை தான். சோசலிசத்துக்கான பயணப்பாதை என்பது மாறுபட்டதாகத்தான் இருக்கும். முதலாளித்துவம் என்பதே முதலாளித்துவம் முதிர்ச்சி அடைந்த முதலாளித்துவம் ஒன்று போல இருந்தாலும் அதனுடைய போக்கில், அதனுடைய வளர்ச்சி போக்கில் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிற முதலாளித்துவம் என்பது மற்ற நாடுகளினுடைய முதலாளித்துவத்திலிருந்து மாறுபட்டதாக இருக்கும். அது இந்த மார்க்ஸோட இதில் அவர் வந்து விளக்கியிருப்பார். ரஷ்யாவில் முதலாளித்துவம் என்பது உருவான பிறகும் கூட நிலத்துல வந்து சமூக உடைமை என்பது இருந்தது. முதலாளித்துவம் முழுமையாக வளர்ச்சியடைந்து வர வேண்டிய வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள் போன்றவையெல்லாம் முழு வளர்ச்சி அடையாமையே ரஷ்யாவில் வந்ததையும் அவர் வந்து குறிப்பிட்டிருப்பார். ஸோ லெனின் சொல்றதை பாருங்க, மிகவும் கருத்து முரண்பாடான கூறுகளையும் மிகவும் வெளிப்படையாக விவாதிக்கவும் கோட்பாட்டு ரீதியான கட்டுரைகளை எழுத எல்லா தோழர்களுக்கும் நம்முடைய இதழ்களில் மனமுவந்து இடமளித்து அவர்களை எழுதி சொல்லி வரவேற்க வேண்டும். இதுதான் லெனினோட புரிதல். மார்க்சிஸ்ட் கட்சி என்பது எப்படி இருக்கணும்னா இந்த லெனினோட புரிதலோடு இருக்கணும். நீ ஏயா ஃபேஸ்புக்கில் போய் எழுதிக்கிட்டு இருக்க, வந்து எங்க பத்திரிகையில் எழுது, கமான் எங்க பத்திரிகையில் வந்து எழுது அப்படி என்று சொல்லக்கூடியதாக இந்த கட்சியும் இருக்கணும். அந்த கட்சி அப்படி இருப்பதோடு மட்டுமில்லாத அந்த நாட்டுக்குண்டான சோசலிசத்துக்கான பயணப்பாதையை அதுபோன்று விவாதங்களின் மூலம், இதுபோன்று மனம் திறந்த விவாதங்களின் மூலம்தான் அதை வந்து முடிவு பண்ணணும். நீங்க வந்து மார்க்சியம் என்பது காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம், உங்கள் நாட்டுக்கான சோசலிசத்திற்கான பயணப்பாதையை நீங்க தீர்மானித்து விட முடியாது என்பதை அதுக்கு வேற வார்த்தைகள்ல அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நான் புரிந்து கொள்வது. அந்தந்த நாட்டு குறித்தான ஆய்வை அவர் வேறு ஒரு இடத்துல, அதாவது இடதுசாரி கம்யூனிசம் இளம்பருவ கோளாறு இந்த நூலில் வரும், அந்த வரி வரும், அதை எடுக்க முடியல என்னால். பல இடங்கள்ல அவர் வேற வேற வார்த்தைகள் அதை சொல்லியிருக்காரு. கான்கிரீட் அனாலிசிஸ் அபவுட் த கான்கிரீட் கண்டிஷன்ஸ், திட்டவட்டமான நிலைமைகள் குறித்த திட்டவட்டமான ஆய்வுகளின் அடிப்படையில் அந்த பாதையை வந்து நீங்க தீர்மானிக்கணும் அப்படிங்கிறதுல அதுதான் லெனினியம். இதை உள்வாங்கி இதனை புரிந்து கொண்டதாக, இதனை சாரத்தில் ஸ்பிரிட் ஆஃப் இவங்க எழுதியிருப்பதனுடைய அந்த உள்ளடங்கிய அதனுடைய சாரத்தை உட்கொண்டவர்களாக, அதனை பயன்படுத்துபவர்களாக இருந்து இந்திய நிலைமைகளுக்கு ஏற்ப இதனை
அமல் செய்யும் பொழுது அல்லது இதனை பயன்படுத்தும் பொழுது இந்தியாவிற்கான சோசியலிசத்திற்கான பாதையை உருவாக்கினால்தான் அது வந்து இந்த இந்திய நாட்டிற்கான அல்லது இந்த மண்ணிற்கான மார்க்சியமாக இருக்கும். மண்ணிற்கான மார்க்சியம் என்றால் இந்திய நாட்டினுடைய திட்டவட்டமான நிலைமைகளை திட்டவட்டமான ஆய்வுகளின் மூலம் கண்டறிந்து அதற்கான பயணப்பாதையை முடிவு செய்வது என்பதுதான், வேறொன்றும் இல்லை என்பதுதான் என்னுடைய புரிதல். அப்ப இதுவரைக்கும் அது மாதிரி பண்ணவே இல்லையா என்றால் அப்படி சொல்ல முடியாது. இந்தியாவினுடைய பொருளாதார கட்டமைப்பு என்பதனை புரிந்து கொண்டது என்னுடைய கருத்துப்படி, என்னுடைய புரிதலின்படி அதனை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புரிந்து கொண்டு 1964 அவர்கள் உருவாக்கிய திட்டம் என்பது இந்தியாவினுடைய பொருளாதார கட்டமைப்பு என்பதை குறித்து பெருமளவுக்கு அது சரியாக இருந்தது என்பதுதான் என்னுடைய கருத்து. அன்றைக்கும் சரி, இன்றைக்கு நான் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்த பிறகும் கூட எனக்கு அதுதான் கருத்தாக இருக்கிறது. அது மட்டுமல்ல இந்தியா பெருமுதலாளித்துவ இந்திய ஆளும் வர்க்கம் என்பது பெருமுதலாளித்துவ வர்க்கம் என்பது இந்த பெருமுதலாளித்துவம் மிச்சம் மீதம் இருக்கும் நிலப்பிரபுத்துவத்தோடு சமரசம் செய்து கொள்வதாகவும், இந்த பெருமுதலாளித்துவத்தை தாண்டி உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஏகாதிபத்தியத்தோடு சமரசம் செய்து கொள்வதாகவும் இருக்கிறது என்ற இந்த கருத்திற்கு கிட்டத்தட்ட இந்தியாவில் பெரும்பாலான கட்சிகள் வந்து சேர்ந்து விட்டன என்றுதான் நான் கருதுகின்றேன். நான் வாசித்த மட்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லிபரேஷன் அவர்களும் சரி, இந்திய ஆளும் வர்க்கம் என்பது கிட்டத்தட்ட வேறு சில எளிய வார்த்தை வேறுபாடுகள் இருப்பதை தவிர கிட்டத்தட்ட இந்த கருத்தை தான் சொல்கிறார்கள் என்றுதான் நான் நம்புகின்றேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எல்லாம் சொல்வது இந்த மண்ணுக்கேற்ற மார்க்சியம் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா என்றால் முழுமையாக அப்படி சொல்லிவிட முடியாது என்றுதான் நான் கருதுகின்றேன். அப்ப எந்த விஷயத்துல அவங்க வந்து தவறு செய்கிறார்கள் என்பதை பார்க்கும்பொழுது அது எனக்கு இந்தியாவினுடைய இந்த பிரத்யேகமான தன்மை என்பதை முழுமையாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை அல்லது கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. எதை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை? இந்தியா ஒரு பெரிய நாடு, நமக்கு தெரியும். ஆனால் இந்தியாவினுடைய வேறுபாடுகள் என்பது உலகில் வேறு எந்த ஒரு நாட்டிடமும் இல்லாதது. சைனா இந்தியாவோட பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடுதான். அல்லது அந்த உயிரியல் அல்லது ஜெனட்டிக்ஸ் மரபணு நிபுணர்கள் சொல்லுவது போல சீனா என்பது ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு. ஆனால் இந்தியா மிகப்பெரிய எண்ணிக்கையில் சிறிய மக்கள் தொகைகள் கொண்ட ஒரு நாடு என்பாங்க. ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த வேறுபாடுகள் என்பது சீனாவிலும் கிடையாது. சீனாவிலும் 95% 94% மறந்து 94% சீன மொழி பேசக்கூடிய ஆண் இனத்தை சார்ந்த மக்கள் தான். மதம் என்று பார்த்தால் அது மதம் என்று சொல்ல முடியுமா என்பதே தெரியவில்லை. 94% அவர் கிட்டத்தட்ட ஒரே மதத்தை பின்பற்றுபவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். மரபணு ரீதியாக கூட ஒரு 100 சீனர்களை சீனாவின் எந்த பகுதியில் இருந்து எடுத்தாலும் அந்த மரபணுல இருக்கிற அந்த ஃப்ரீக்வன்சிமாங்களே ஒரு 4 அலைகள்ல மனிதர்கள் உள்ளே வந்தாங்க. அந்த மரபணு ரீதியாக மரபணு எதையும் தீர்மானிக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு சொல்றேன் நான், அது வந்து அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அந்த 4 அலைகள்ல வந்தவங்களுடைய எண்ணிக்கை அல்லது ஃப்ரீக்வன்சி வந்து சைனாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒன்று போலதான் இருக்கும். இந்தியாவில் அது மாதிரி இந்தியாவில் அது மாதிரி இல்லை. வடமேற்குல இருக்கிற பஞ்சாப்ல, இன்னைக்கு இந்தியாவை எடுத்துக்கிட்டா கூட வடமேற்குல இருக்கிற பஞ்சாப்ல இருந்து தென்கிழக்கில் இருக்கிற தமிழகத்துக்கு வரும் பொழுது இங்கே 4 அலைகள்ல இங்கேயும் வந்தாங்க. இந்த 4 அலைகளோட ஃப்ரீக்வன்சி என்பது இந்த மக்கள்ல மாறுபட்டதாக தான் இருக்கு. தேசிய இனம், அதாவது லெனின் கூறிய வரையறுப்புகளின்படி தேசிய இனம் என்று எடுத்துக்கொண்டால் சீனாவில் ஒரு பெரிய தேசிய இனமும் ஒரு சில சிறிய தேசிய இனங்கள் ஆங்காங்கும் இருக்கின்றார்கள் என்பதுதான் நிலைமை. இந்தியாவில் என்ன நிலைமை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இங்கு ஒரு 25 பெரிய தேசிய இனங்கள் இருக்கின்றார்கள். மொழியும் அதுபோல ஒரு 25 பெரிய மக்கள் தொகை கொண்ட மொழியை பேசுபவர்களாக இருக்கின்றார்கள்.
வளர்ச்சி, மேம்பாடு என்று எடுத்துக்கொண்டாலும் இந்தியாவினுடைய இந்த வேறுபாடு என்பது உலகத்துல வேற எங்கேயும் இல்லை. ஒரு பக்கத்துல மித்தலும் டாட்டாவும் இன்னும் வேறு பலரும் கோயங்கா வேறு சிலரும் உலகில் பல பகுதிகளுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்லாம் வாங்கக்கூடியவர்களாக, அங்கு முதலீடு செய்பவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு புறத்தில் ஒரு 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 சிறிய பிராந்திய ஏகாதிபத்திய அளவுக்கு வளர்ச்சி, முதலாளித்துவ வளர்ச்சி என்பது நடைபெற்ற ஒரு நாடாக ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா இதுல அந்தமான்ல இருக்கிற மாதிரி ஜாரவாஸ் போன்ற ஒரு மத்தியில இன்னும் தனி உடைமைங்கிறதே வராத மக்களா இருக்காங்க. தனி உடைமையே வராத மக்களா அவங்க இருக்காங்க. அங்க மட்டும் இல்ல, இந்திய மெயின் நிலப்பரப்புலையும் அங்கங்கே சில சிறு தீவுகளாக வேறு கட்டத்தில் இருக்கக்கூடிய, அதாவது முழுமையாக தனியார் உடைமை வராத சிறு சிறு பகுதிகள் என்பவை இருக்கின்றன என்று கூறுகின்றார்கள். ஒரு பக்கத்துல முதலாளித்துவத்தினுடைய உச்சபட்ச கட்டத்தை நோக்கி செல்பவர்களும் அந்த பகுதிகளும் இருக்கின்றன. வேறொரு பகுதியில இப்படியும் இருக்காங்க. ரெண்டுமே இருக்கு. ஒரு பக்கம் ராக்கெட்டை விட்டு 100 சேட்டலைட்டை பூமியிலிருந்து 36,000 கிலோமீட்டர் தள்ளிய அந்த விண்பரப்பில் பூமியை சுற்றி எப்போதும் பூமியை பார்த்தவாறே சுற்றி கொண்டு வருமாறு அந்த துணைக்கோள்களை அல்லது செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்தும் அளவுக்கு தொழில்நுட்பம் ஒரு பக்கம் வளர்ந்துருக்கு. இன்னொரு பக்கம் ஹரப்பா மொஹஞ்சதாரோ அவர்கள் கண்டெடுத்த புதை பொருட்கள்ல ஒரு மாட்டு வண்டி பொம்மை ஒன்று இருக்கிறது பார்த்துருக்கு. அதே மாட்டு வண்டி இன்றைக்கும் நம்முடைய கிராமப்புறங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழகத்துல பெருமளவுக்கு அது வழக்கொழிந்து கொண்டு இருக்கிறது, வழக்கொழிந்து விட்டது என்று சொல்லலாம். ஆனால் இந்தியா முழுவதும் அவ்வாறு சொல்ல முடியாது. என்ன, இந்த ஆரம் இல்லாத தட்டு போன்ற சக்கரத்துக்கு பதிலாக ஆரம் உள்ள சக்கரங்களாக மாறி இருப்பதை தவிர அதே டிசைன்ல மாட்டு வண்டி இப்பயும் ஓடிக்கிட்டு இருக்கு. இது போன்ற இந்தியாவினுடைய வேறுபாடு என்பது உலகில் எந்த ஒரு நாட்டிலும் இல்லாத அளவுக்கு வேறுபாடுகள் கொண்டது. இத்தனை மொழி, இத்தனை மதம், ஒரு 7 பெரிய மதங்களை கொண்டத ஒரு நாடாகவும் இருக்கிறது. இந்த 25 தேசிய இனம், 7 மதம், 25 மொழி, வளர்ச்சி மேம்பாடு என்ற வகையில இவ்வளவு பெரிய வேறுபாடுகள் கொண்டதாக இந்த நாடு இருக்கிறது. இதனை தாண்டி இருக்கக்கூடிய ஆகப்பெரிய பிரச்சனை என்பது சாதி. சாதிய கட்டமைப்பு என்பதனை இதுவரையில் மார்க்சியம் பேசிய பொதுவுடைமை கட்சிகள் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்பது என்னுடைய கருத்து. இந்தியாவில் இந்த சாதிகளுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வுகள் என்பது, நான் திரும்ப அதை அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக நடவடிக்கை என்பது உணைந்து இருந்தால்தான் அந்த மார்க்சியம் என்பது இந்தியாவிற்கான, இந்த மண்ணிற்கேற்ற மார்க்சியமாக இருக்க முடியும். இங்க பெரியார், அம்பேத்கர் எல்லாம் மறந்திருக்காங்க. இந்த ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக இங்கு நடந்த போராட்டங்களில் மார்க்சியம் இங்கு அறிமுகமான 1925ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரையில் இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிரான போராட்டத்தில் மார்க்சிஸ்டுகள் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்களுடைய பங்களிப்பு என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் அது மிகவும் வருத்தம் தருவதாகவும் ஏமாற்றம் தருவதாகவும் தான் இருக்கு என்பதுதான் உண்மை. 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற பொழுது இங்க இருக்கக்கூடிய பட்டியல் ஜாதிங்கிறது பிற்படுத்தப்பட்டவரில் ஒரு பகுதி தான் பட்டியல் ஜாதி. ஷெட்யூல்டு கிளாஸ் என்பது ஷெட்யூல்டு பேக்வர்ட் கிளாஸ் தான் ஆக்சுவலா. அதில் இல்லாத பிற்படுத்தப்பட்டவர்கள் என்பவர்கள் தான் ஓபிசி. இந்த ஷெட்யூல்டு காஸ்ட் எனப்படும் பட்டியல் ஜாதியினருக்கும் பட்டியல் பழங்குடியினருக்கும் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் என்பது வேலையிலும் கல்வியிலும் இடஒதுக்கீடு என்பதனை உறுதி செய்து விட்டது. அதற்கு முன்னரே பல்வேறு மாநிலங்களில் அங்கங்கு அவர்களுடைய போராட்டம், அவர்களுக்கு துணையாக மற்றவர்கள் செய்த போராட்டத்தில் இவற்றின் மூலமாக ஓரளவுக்கு அவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு என்பது இருந்தது. ஸோ அந்த பட்டியல் ஜாதியினருக்கு வெளியில் இருக்கக்கூடிய பிற்பட்ட ஜாதியினருக்கான இடஒதுக்கீடு என்பதற்கான இந்த போராட்டத்தில்
ஒரு நாளும் இங்க இருக்கக்கூடிய மார்க்சிஸ்டுகள் அல்லது பொது உடைமை கட்சிகள் என்பது குரல் கொடுத்ததற்கு எந்த விதமான சான்றுகளும் இல்லை. மாறாக அந்த விதத்தில் போராடியவர்களை எல்லோரையும் இவர்கள் பழிப்பவர்களாகவும் இடிப்பவர்களாகவும் இருந்தார்களே தவிர அதற்கு எந்த விதத்திலும் உதவிகரமாக இருந்ததில்லை. இன்னும் சொல்ல போனால் பலகாலமாக முதலாளித்துவத்தின் வளர்ச்சி போக்கில் சாதி என்பது தானாக உதிர்ந்து விடும் என்பதை சொல்பவர்களாகத்தான் இருந்தார்கள். அது எழுதிய புத்தகங்கள் எல்லாம் இருக்கு. சாதியும் வர்க்கமும் பற்றி எழுதின புத்தகங்கள் எல்லாம் சாதி முதலாளித்துவத்தின் போக்கில் தானாக உதிர்ந்து விடும். மார்க்ஸ் வந்து மார்க்ஸோ ஏங்கல்ஸோ சோசியலிசத்துக்கு முன்பு இருந்த பல குணங்கள் சோசியலிச சமூகத்தில் அதற்கான அடிப்படையான அவை இருப்பதற்கான பொருளாதார அடித்தளம் என்பது இல்லாமல் போகும்போது அவை நாளடைவில் உதிர்ந்து விடும். இட் வில் விதரவே என்று சொல்லியதை சாதி தானாக உதிர்ந்து விடும் என்று கூறுபவர்களாகத்தான் இந்தியாவில் பெரும்பாலான மார்க்சிஸ்டுகள் இருந்தார்கள். இவ்வளவு போக வேண்டாம். பலகாலமாக அம்பேத்கர் பட்டியல் ஜாதியினருக்கும் பட்டியல் பழங்குடியினருக்கும் அரசியல் சட்டத்தின்படியே கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீட்டை உறுதி செய்தார். ஆனால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஏனைய பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அதுபோல உறுதி செய்யவில்லை. தமிழகத்திலும் தென்னிந்தியாவிலும் வேறு சில பகுதிகளிலும் மகாராஷ்டிராவில் போன்ற சில பகுதிகளில் ஒரு சிறு அளவுக்கு அவர்களுக்கு, மற்ற பகுதிகளில் சிறு அளவுக்கு, தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கணிசமான அளவுக்கு இடஒதுக்கீடு என்பது இருந்தது. ஆனால் இதை பண்ணலை அப்படிங்கிறதுனால அவர் மேலே கடும் கோபம் கொண்டார். பெரியார் வந்து கோபம் கொண்டார். ரொம்ப அவர் வழக்கம் போல அம்பேத்கரையும் வந்து அப்படி அவர் தானாக எப்போதும் அர்ச்சிக்கும் இந்த வார்த்தைகளாக தான் அர்ச்சித்தார். ஆனால் அவர் ஒன்றும் பதிலே சொல்லலை. அம்பேத்கர் பதிலே சொல்லலை அதுக்கு. ஆனால் அவர் தான் ஏன் பதவி விலகினேன் என்பதை சொல்லும் பொழுது 2 முக்கியமான காரணங்களை அதில் குறிப்பிட்டார். ஒன்று வந்து இந்து பெண்களுக்கு சொத்துரிமையை வந்து தன்னால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உறுதி செய்ய இயலவில்லை என்பது ஒரு காரணம். 2வது காரணம் ஓபிசி ஏனைய பிற்படுத்தப்பட்ட சாதியினருக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீட்டை என்னால் உறுதி செய்ய முடியவில்லை. இந்த 2ம் தான் அவர் வந்து பதவி விலகினதுக்கே காரணமாக சொன்னார். ஸோ அதுதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அப்புறமாவது இல்லை, இந்த பிற்படுத்தப்பட்ட சாதியினருக்கும் முன்னேறிய சாதியினருக்கும் இடையிலான இடைவெளி என்பது உதாரணமாக இருக்கிறது. அவர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை இந்திய பொது உடைமை இயக்கம் என்பது ஒரு காலத்திலும் இவர்கள் செய்ததில்லை. இவர்கள் இதுவும் செய்யாமல் போது ஜனதா அரசாங்கம் வந்த பொழுது அப்போது அவர்கள் நம்பி இருந்த அல்லது அவர்கள் அரசு தொடர்வதற்கு வழிகூறிய அல்லது ஆதரவளித்த லோகியா சோசியலிஸ்டுகளும் தமிழகத்திலிருந்து திராவிட இயக்கம் காலம் காலமாக அதனை வலியுறுத்தி வந்ததன் காரணமாக மண்டல் கமிஷனை அமைத்தார். மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்ட போது இந்த மண்டல் கமிஷனை அமைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையில் எந்த ஒரு நாளும் எந்த ஒரு காலத்திலும் பொதுவுடைமை இயக்கத்திலிருந்து அது வந்ததே கிடையாது. அது மட்டுமல்ல, மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்ட போது மண்டல் கமிஷன் இந்தியா முழுவதும் பயணம் செய்து அங்கு இருக்கும் அரசியல் கட்சிகள், அரசியல் ஆர்வலர்கள், சமூக செயல்பாட்டில் இருப்பவர்கள், கல்வி வளாக நிபுணர்கள், இவர்களை எல்லோரையும் அழைத்து கருத்து கேட்டார்கள். இந்த கூட்டங்கள் ஒரு கூட்டத்திலும் இந்தியாவினுடைய பொது உடைமை இயக்கத்தை சார்ந்தவர்கள் பங்கு பெற்று கருத்து சொன்னதற்கு எந்தவித சான்றும் இல்லை. மண்டல் கமிஷன் தன்னுடைய அறிக்கையையும் அரசிடம் அளித்து விட்டது. அதற்கு பின்னர் அந்த அறிக்கையை கீழே போட்டு மேலே 10 ஆண்டு காலம் மத்திய அரசு என்பது அமர்ந்திருந்தது. அந்த காலகட்டத்திலும் பாராளுமன்றத்தில் ஏதேனும் ஒரு முறையாவது என்ன ஆச்சு அந்த மண்டல் கமிஷன் அறிக்கை என்று ஒரு சமயமும் ஒரு மார்க்சிஸ்ட் அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் யாரும் ஒரு கேள்வி கேட்டதில்லை. இந்த காலகட்டம் முழுவதிலும் எத்தனையோ காங்கிரஸ், எத்தனையோ மாநில மாநாடுகள், மாவட்ட மாநாடுகள், எத்தனையோ லட்சக்கணக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த தீர்மானங்கள் எது ஒன்றிலும் இந்த மண்டல் கமிஷன் அறிக்கையை அமல்படுத்த வேண்டும் என்று ஒரு ஒற்றை தீர்மானம், ஒரு வரி ஒரு நாளும் வந்ததில்லை. கடைசியாக அந்த மண்டல் கமிஷன் அறிக்கை
அமலுக்கு வந்த போதும் இந்தியாவில் அது கிரீமி லேயருக்கு உள்ளே வராத என்ற ஒரு புதிய கிரைட்டீரியாவை, ஒரு புதிய நிபந்தனையை இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் விதித்த பொழுது அதை எந்தவித ஆய்வும் இல்லாமல், இன்று வரையில் எந்தவித ஆய்வும் இல்லாமல் அதனை ஏற்றுக்கொண்டு ஆமா அப்படிதான் என்று அவர்கள் அதற்கு ஆதரவு அளித்தார்களே ஒழிய அதை கேள்வி கேட்கவே இல்லை. இந்தியாவினுடைய கிரீமி லேயர்ல ஓபிசி பிரிவினர் இருக்கின்றார்கள் என்பதனை என்ன ஆய்வு செய்து அவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்பதனை நானும் பல ஆண்டு காலமாக கட்சிக்குள்ளும் கட்சிக்கு வெளியே வந்தும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் இன்று வரையில் அதனை அவர்களால் அளிக்க முடியவில்லை. ஏன் முடியவில்லை? இல்லை, அது போன்ற எந்தவித ஆய்வும் செய்யாது யாரெல்லாம் ஐஐடிக்கு உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்குமோ அவர்களை எல்லாம் அவர்கள் கிரீமி லேயர் என்று சொல்லி அவர்களை புறந்தள்ளுவது என்றதை தான் செய்தார்கள். இது போன்று கல்வி நிலையங்களுக்கு வருவது கூட நாம் எளிதில் அவர்கள் இவர்களை தள்ளி விடுகிறார்கள் என்பதனை நாம் கண்டறிந்து கூறிவிட முடியும். ஜேஎன்யூ போல ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு 10 உதவி பேராசிரியர்கள் அவர்கள் எடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் எடுப்பதற்கு ஒரு 4 பேர் கொண்ட ஒரு தேர்வு குழு அமையும். தேர்வு குழுவில் யார் இருப்பாங்கன்னு சொல்லவே வேண்டியதில்லை. அந்த 4 பேரும் சேர்ந்து இந்த 10 இடத்துல இருக்கிற ஒரு 3 இடம் ஓபிசிக்கு ரிசர்வ்டு அப்படின்னா 100 பேர் வந்தாலும் அந்த 100 பேர்ல ஓபிசி, அந்த 100 ஓபிசியில யாருக்கும் அந்த தகுதி இல்லை என்று அவர்கள் தீர்ப்பளித்து விட்டால் அதனை எதிர்த்து கோர்ட்டுக்கு கூட போக முடியாது. அது மட்டும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட இடஒதுக்கீட்டுல ஒரு 2 சீட்டு பட்டியல் ஜாதியினருக்கு இருக்கிறது என்றால் அந்த சீட்டை நீங்க அந்த வந்த 100 பேர்ல யாருக்குமே தகுதி இல்லைன்னாலும் கூட அந்த 2 சீட்டை காலியாக தான் வச்சிருக்கணும். அது மாதிரி தான் பல இடங்கள்ல மேல மேல சேர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் ஓபிசி ரிசர்வேஷன் அந்த சீட்டு இருக்கு, அந்த சீட்டை ஓப்பன் காம்படிஷனுக்கு போய் திரும்பவும் முன்னேறிய ஜாதியினரால் அது நிரப்பப்படும். இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போய் கேஸ் போட்டாங்க. யார் கேஸ் போட்டாங்க? ஆர்ஜேடியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் கேஸ் போட்டதே ஒழிய அந்த கேஸை கூட போடுறதுக்கு அதை பத்தி பேசுவதற்கு பொது உடைமை இயக்கம் என்பது தயாராக இல்லை. அதாவது அந்த பிற்படுத்தப்பட்டவர்களில் பொருளாதார ரீதியாக அடித்தளத்தில் இருப்பவர்கள் அது மாதிரியான கேண்டிடேட் இல்லை அப்படின்னா பொதுவாக அந்த ஓபிசியில் இருக்கிற யாராவது வச்சு நிரப்புவதுங்கிறதுக்கு பதிலாக திரும்பவும் ஓப்பன் காம்படிஷனுக்கு தான் அது கொண்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாம் சரிதான் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. எல்லாம் சரிதான் அப்படின்னு தான் இந்திய பொது உடைமை இயக்கத்தினுடைய சகல பிரிவுகளும் அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. இது எங்க கொண்டு போய் விட்டு இருக்கு அதை பார்ப்போம். எங்க கொண்டு போய் விட்டு இருக்கு அப்படின்னா இந்தியாவினுடைய முதலாளித்துவம் என்பது யாரால் ஆனது என்பதை நீங்க பார்த்தீங்கன்னா அது தெளிவா தெரியும். இதுவும் பல முறை நான் காட்டியது தான், ஒன்றும் புதிதல்ல. இந்தியாவினுடைய முதல் 1000 பெருநிறுவனங்கள், இந்தியாவினுடைய முதல் 1000 தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள், 1000 நிறுவனங்களில் இருக்கக்கூடிய இயக்குநர்களுடைய அவர்களுடைய ஜாதிய பின்னணி என்ன என்பது இதுல இருக்கு. இந்த 1000 நிறுவனங்கள்ல அன்றைக்கு வந்த காலத்திலேயே 2010 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2012 அவங்க வெளியிட்டாங்க. 2010 அன்றைக்கு இந்தியாவினுடைய மொத்த மூலதன திரட்சியில மார்க்கெட் கேபிட்டலிசம் அந்த மார்க்கெட் கேபிட்டலிசம்ல 80% தனக்குள் கொண்டு இருக்கக்கூடிய இந்தியா பெருமுதலாளித்துவ நிறுவனங்கள் என்பதுல இருக்கக்கூடிய இயக்குநர்கள் அவர்களுடைய எண்ணிக்கை, அவர்களுடைய சதவீதம் என்ன அப்படிங்கிறது இதுல பாத்தீங்கன்னா 92.6% முன்னேறிய சாதியினர், 44.6% பிராமணர்கள், 46% வைசியர்கள்னா பனியாக்கள். இங்க வைசியர்கள் நாங்கள் தாய் சொல்லிக் கொள்கின்றவர்கள்லாம் இதுக்குள்ள அடக்கம் இல்லை. இது வேத நாகரிகத்தின்படி அவர்களுடைய பிரிவின்படி இருக்கக்கூடிய அந்த வைசிய வர்ணத்தை சேர்ந்தவர்கள் தான். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சூத்திரர்கள் தான். ஆரிய வர்த்தத்துக்கு வெளியில் இருப்பவர்கள், அவர்கள் மிலேச்சர்கள், அயோனியர்கள், யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் சூத்திரர்கள் தான். அவர்களுடைய அதை நம்ம ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அதன்படி அவர்களுடைய திராவிடர்களுடைய அல்லது பிராமண இலக்கியங்களின்படி
வைசியர்களாக அடையாளம் கூறப்பட்டவர்களுடைய அவர்களுடைய சதவீதம் என்பது 46%. சத்திரியர்கள் அதே போல சத்திரியர்கள் இங்க இருந்து பாண்டிய குல சத்திரியர்கள், வன்னிய குல சத்திரியர்கள் என்று கூறிக்கொள்வார்கள். அவர்கள் எல்லாம் சத்திரியர்கள், அவர்கள் எல்லாம் சூத்திரர்களுடைய ஒரு பகுதி தான். சத்திரியர்கள் என்பது அவர்கள் தங்களுடைய தொழில் காரணமாக அவர்கள் அவ்வாறு கூறிக்கொள்வது வழக்கம். அது உண்மைதான். வன்னியர்கள் சோழ இராணுவத்தினுடைய பெரும்பகுதியாக இருந்தவர்கள் தான். அதுபோல பாண்டிய குல சத்திரியர்கள் என்பவர்களும் பல்வேறு சமயத்தில் சோழர்கள் அல்லது பாண்டியர்களுடைய படை வீரர்களாக இருந்தவர்கள் தான், போர் தொழில் புரிந்தவர்கள் தான். ஆனா இவங்க சொல்ற அந்த பிராமணிய வர்ண அமைப்பின் சத்திரியர்கள்லாம் இல்லை. இந்த அதர்ஸுங்குள்ளதான் மற்றவங்க எல்லாரும் வராங்க. யாரு? நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் உட்பட. நாட்டுக்கோட்டை செட்டியார்கள், கேரளத்தில் இருக்கக்கூடிய சிரியன் கிறிஸ்டியன்கள், வேறு பல பகுதியினர், சில பகுதியினர், அவர்கள் எல்லோரும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டிக்குள்ள காயஸ்தா, கேயஸ்தா, பெங்கால்ல 1-2 காயஸ்தாக்கள் ஒரு முதலாளிகளாக உருவாகி இருக்கின்றார்கள் என்பது உண்மை. அது தவிர பொதுத்துறை நிறுவனங்களையும் சேர்த்தது என்பதனால் பொதுத்துறை நிறுவனங்களில் இயக்குநர்களாக இருப்பதும் இந்த கணக்குக்குள் வந்து விடுவார்கள். ஆக இப்படி எப்படி பார்த்தாலும் 92.6% முன்னேறிய சாதியினர், 50% இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்கள் இந்த இயக்குனர் பதவியில் இருப்பது 3.8% தான். பட்டியல் ஜாதியினர், பட்டியல் பழங்குடியினர் 3.5% தான். 2010 வந்தது. அது இந்திய பெருமுதலாளித்துவத்தினுடைய ஜாதிய பின்புலம் என்பது பிராமண பனியாக்களால் அல்லது முன்னேறிய ஜாதிகளால். முன்னேறிய ஜாதி ரொம்ப 1.5% தான், மற்றபடிக்கு 2% தான். மற்றபடிக்கு அது பிராமண பனியாக்களால் ஆனது என்பதை தெளிவாக சொல்லக்கூடியவர்களாக இந்திய பொது உடைமை இயக்கத்தினர் என்பது இல்லை. அதாவது இந்த நாட்டினுடைய உழைப்பாளி மக்களினுடைய எதிரி வர்க்கத்தை அடையாளம் காட்டாது மறைப்பது என்பது ஒரு மார்க்சிஸ்ட் செய்யும் பணியாக இருக்க முடியுமா என்பதுதான் கேள்வி. ஆனா இது 2010 புள்ளி விவரங்களை கொண்டு 2012 EPWல அஜித் டாங்கர், ரவி சாக்சேனாவோட PhD பேப்பரை அடிப்படையாக கொண்டுதான் இது எழுதுனது. இந்த ரவி சாக்சேனா அவருடைய PhD இந்த ஆய்வு கட்டுரையையும் பொதுத்தளத்துல இணையத்துல கொடுத்திருக்கிறார். அதுல இந்த 1000 நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய இந்த 952 இயக்குனர்களின் பெயர், அவர்களுடைய ஜாதி ஒட்டு, அவங்களுடைய பெயர் ஒட்டுல இருந்தே கண்டுபிடிச்சாங்க. மிச்சம் இதெல்லாம் வேற சில வகைகள்ல கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா ஒவ்வொரு ஜாதியும் அதற்கிட்ட இருக்கக்கூடிய இணைய பக்கத்துல இந்த எங்களுடைய ஜாதியை சார்ந்த தொழில் அதிபர்கள் எல்லாம் பாருங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் போட்டுடுறாங்க. அதனால இந்தியாவில் ஜாதியை கண்டுபிடிக்கிறதெல்லாம் பெரிய ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. ஜாதியை கண்டுபிடிக்கிறவங்களெல்லாம் நீ ஜாதியை பார்க்குற, அதை பார்க்குற, இதை பார்க்குறன்னு சொல்றவங்க எல்லாம் ஜாதியை மூடி மறைப்பவர்கள் தான். இந்திய ஆளும் வர்க்கத்தின் பெரும்பகுதி இது போல இருக்கு என்பதை மூடி மறைப்பவர்கள் தான். இதுல இது ஒன்றும் புதுசு இல்லை. இது 2012 வந்தது. இதுக்கு முன்னாடியே சந்தோஷ் கோயல் அப்படிங்கிற அம்மையார் இந்த பின்னணி பற்றி அவர் 1998 99 எழுதியிருக்காங்க, 2002 எழுதியிருக்காங்க. ஏன்னா நான் 2006 நான் எழுதின சாதியும் வர்க்கம் என்ற அந்த சிறு நூல்ல அவங்க எழுதினதெல்லாம் நான் சுட்டிக்காட்டி அதை நான் எழுதியிருக்கிறேன். இதை தவிர நில உடைமை பற்றி மார்க்சிஸ்ட் இதழில் அன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொலிட்புரோ உறுப்பினராக இருந்த ராமகிருஷ்ணன் பிள்ளை எழுதிய கட்டுரைகள்ல அவர் நேஷனல் சாம்பிள் சர்வே ரவுண்ட் நம்பர் 55 என்று நினைக்கிறேன், அதில் அதற்கான புள்ளி விவரங்கள் இருக்கின்றன, பல புள்ளி விவரங்கள் இருக்கின்றன. அதை அடிப்படையில் நில உடைமை கிட்டத்தட்ட இதே தான், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதை தவிர கிட்டத்தட்ட இதே தான். இந்தியாவினுடைய IAS ஆஃபீஸர், IFS ஆஃபீஸர், IPS ஆஃபீஸர், சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு, ஹைகோர்ட்டு ஜட்ஜு, பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள், பல்கலைக்கழகங்களுடைய பேராசிரியர்கள், இது எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட இதே தான் சதவீதம். இதுதான் கிரீமி லேயர். இந்த கிரீமி லேயர்ல 58% அல்லது 50% நெருக்கமாக OBC என்பது வந்துவிட்டார்கள் என்றால் அப்போது அவர்களுடைய வருமானத்தை கணக்கில் கொண்டு அவர்களை அந்த OBC என்ற அந்த இடஒதுக்கீட்டுக்குள் அவர்களை
இடம் அளிப்பதில்லை என்ற முடிவு எடுத்தால் அது சரியாக இருக்கும். அவ்வாறு இல்லாமல் எடுப்பது என்பது இந்த அமைப்பு நீடிக்க வேண்டும் என்பது விரும்புபவர்களாகத்தான் இருக்க முடியும். இந்த புள்ளி விவரங்களை உங்களுடைய காங்கிரஸ்ல ஒவ்வொரு காங்கிரஸ்லையும் ஒரு அரசியல் தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. அந்த அரசியல் தீர்மானம் என்பதுதான் ஒரு காங்கிரஸுக்கும் அடுத்த காங்கிரஸுக்கும் இடையில் அவர்களுடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும், அது கொண்டு செலுத்தும் ஆவணம். 2012க்கு அப்புறம் வந்த ஒவ்வொரு காங்கிரஸுக்கும் இதை குறித்து ஒரு வரி எழுதி சேர்க்கிறதுக்கு நானும் எங்களுடைய கிளையும் முயற்சி செய்தோம். இந்திய முதலாளித்துவம் என்பது ஜாதிய ரீதியாக இப்படி இருக்கிறது என்பதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் அவங்க வேற வழி இல்லாம இந்தியா போராட்டம் என்பது வர்க்க போராட்டம் என்பது ஜாதியையும் கணக்கில் கொண்டதாக 2 காலங்களில் நடக்க வேண்டும். கிளாஸ் அண்ட் கேஸ்ட் என்பதெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன வார்த்தையை போட்டு வெட்டு நிரப்பும் பொழுதும் கூட இந்த ஓபிசி என்பதை மறந்துடுவாங்க. அது எஸ்சி எஸ்டி மட்டும்தான் பேசுவாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓபிசி இருக்கக்கூடிய இந்த வேறுபாடு என்பதை பேசாம எஸ்சி எஸ்டி மட்டும் பேசுவது என்பது அவர்கள் மீது இருக்கும் பாசத்தினால இல்லை. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அவர்கள் பயன்படுத்துவார்கள். சாதியை நாங்களும் கணக்கில் கொண்டோம், மீ டூ என்று சொல்வதற்கு அதனை பயன்படுத்துபவர்களாக தான் இருப்பாங்க. ஆனா உண்மையில அவர்களுடைய உடனடி பயம் என்பது பிற்படுத்தப்பட்டவர்கள் மீது என்ற காரணத்தினால் அதை பத்தி பேச மாட்டாங்க. இதுதான் நான் 40 ஆண்டு காலம் பணிபுரிந்த கட்சியில நிலைமையா இருந்தது. அதே நிலைமை தான் எல்லா கட்சிக்கும். ஆக இந்தியாவினுடைய ஆளும் வர்க்கமாக இருக்கக்கூடிய பகுதியினரின் அடையாளத்தை வெளியில் வெளிச்சமிட்டு காட்டுவதை தடுத்து நிறுத்துபவர்களாக இருக்கும் ஒரு கட்சி அவர்கள் புரிந்து வைத்திருக்கக்கூடிய மார்க்சியம் என்பது இந்த மண்ணுக்கேற்ற மார்க்சியமாக இருக்க முடியாது. இதனை கணக்கில் கொண்டதாக அவர்கள் இருக்கும்போது மட்டும்தான் அந்த மார்க்சியம் என்பது இந்த மண்ணுக்கேற்றதாக, அதாவது லெனின் கூறியபடி திட்டவட்டமான நிலைமைகள் குறித்த திட்டவட்டமான ஆய்வுகளின் அடிப்படையிலான மார்க்சியமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதனால அதை சொல்லும் பொழுது மற்ற ஓபிசிலையும் முதலாளிகள் வந்துட்டாங்க, நாடாரெல்லாம் பணக்காரன் ஆயிட்டான்னு, கவுண்டன்லாம் பணக்காரன் ஆயிட்டான், நாயுடு எல்லாம் பணக்காரன் ஆயிட்டான் அப்படின்னு இந்த பக்கத்து வீட்டுக்காரி மாசமா இருந்ததை பார்த்து அம்மி குழவையை எடுத்து அடி வயிற்றில் குத்திக் கொள்வது போல ஒப்பாரி வைப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாருமே புள்ளி விவரங்களோடு இதனை எதிர்கொள்வது என்பது கிடையாது. ஒரே ஒரு உதாரணத்துக்கு ஒரு புள்ளி விவரத்தை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். இது நான் திரட்டியது தான். அதனால 100% அக்யூரசி இல்லை, மேபி 99.9% அக்யூரசி கொண்டது தான். தமிழ்நாட்டில் ஒரு பொருளாதார ரீதியாக முன்னேறிய ஜாதிகள் என்று நாடார் ஜாதியை சொல்லலாம். அவர்கள் இந்தியா முழுவதுமே சில ஜாதிகள் இந்த முன்னோக்கிய, அதாவது மேல் நோக்கிய நகர்வு என்பதை அடைந்த ஜாதிகள்ல அவங்களும் ஒரு ஜாதி. இது போல குஜராத்தில் மீனவர்களாக இருந்தவர்கள் பட்டேல் என்ற பெயரோடு அங்கு மீன்பிடிப்பு என்பதை எல்லாம் விட்டுவிட்டு இதனை போலவே வணிகம் செய்வதை முதன்மையான தொழிலாக அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல வங்காளத்தில் அதுபோல ஒரு மிகவும் பின்தங்கிய அல்லது ஒரு காலத்தில் தாழ்த்தப்பட்ட அல்லது ஒரு காலத்தில் தீண்டாமை கொடுமைக்கும் உள்ளான ஒரு 2 ஜாதிகள் ஒன்று வணிகத்தில் இணைந்து அவர்கள் அந்த தீண்டாமையிலிருந்து விடுபட்டவர்களாக நாடார்கள் போல மேலே வந்தவர்களாக இருக்கின்றார்கள். நாடார்கள் ஓரளவுக்கு அந்த பழைய பிடியிலிருந்து, சாதியத்தின் பிடியிலிருந்து மேலே வந்திருக்கின்றார்கள் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. எந்த அளவுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு சிறிய புள்ளி விவரம். அவங்ககிட்ட என்னெல்லாம் நாடார்கள் உடைய தொழிலாக என்ன தொழில்கள் எல்லாம் இருக்கின்றன என்பதனை பார்த்து அதில் அவங்களுடைய மொத்த கட்டுப்பாடுல எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சேஃப்டி மேட்சஸ், தீப்பெட்டி ஆல் இண்டியா மார்க்கெட்டே
10,000 கோடி தான். அதில் 13% எப்பயுமே வந்து விம்கோ தான். அதை விம்கோ விட்டாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து சேர்ந்து தமிழ்நாடு மாநிலத்தினுடைய ஷேர் என்பது 60% மொத்தமே, தமிழ்நாடு மொத்தமே. அது எல்லாமே நாடார்கள் தான் கூட மொத்த டேர்ன் ஓவர் வந்து 6,000 கோடி. அது மாதிரி ஃபயர் கிராக்கர்ஸ், வெடி, மத்தாப்பு இத்தியாதி இத்தியாதி, அதில் வந்து 6,000 கோடி ஒரு ஆண்டில் இந்தியா முழுமையும் தேசம் முழுமையும் இருக்கக்கூடிய அந்த சந்தையின் அளவு என்பது 6,000 கோடி. அது 90% நாடார்கள் கையில் இருக்குதுன்னு வச்சுட்டாலும் 5,400 கோடி. ரீட்டைல் ட்ரேடு தமிழ்நாடு மார்க்கெட் என்பது 4,50,000 கோடி. அதாவது அப்பேரல்ஸ் இதெல்லாம் இல்லாமல் பெரும்பாலும் கிரெயின் அண்டு கிராசரி எக்ஸெட்ரா. அது வந்து தமிழ்நாடோட ஷேர். அதில் வந்து 50% நாடார்களுக்கு அப்படி அவர்களுடைய கட்டுப்பாடுகள் இருப்பதாக வைத்துக் கொண்டாலும் 2,25,000 கோடி வந்து அதனுடைய மொத்த வியாபாரத்தினுடைய அளவு. அதுபோல் பிரிண்டிங் அதெல்லாம் வந்து ரொம்ப சிறு அளவு தான். 1000 கோடி தான் தமிழ்நாட்டு மார்க்கெட்டோட அளவு. அதில் 90% நாடார்கள் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் அது வந்து 900 கோடி தான். ரியல் எஸ்டேட்டில் அவங்க ஒன்றும் மற்ற ஜாதிகள் சார்ந்தவர்களை காட்டிலும் பெரிய அளவில் ஒன்றும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. எல்லா ஜாதிகளுக்கும் இருக்கும் அளவுக்கு தான், எல்லா பெரிய நான் பிராமின் ஜாதிகளுக்கும் இருக்கும் அளவுக்கு தான் அவங்ககிட்ட இருக்கும். ஒரு 20%ன்னு வச்சுக்கிட்டா கூட தமிழ்நாடோட மார்க்கெட்டு 2,80,000 கோடி. அதில் வந்து 70,000 கோடி அவங்களுக்குன்னு வச்சுக்கிட்டா கூட மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மொத்த ரெவென்யூ அல்லது டர்ன் ஓவர், அவர்கள் கையில் இருக்கக்கூடிய எல்லா வணிகத்தினுடைய மொத்த டர்ன் ஓவரே என்பது 3,07,300 கோடி. இதில் ஒரு 10% தான் ப்ராஃபிட். 10% ப்ராஃபிட்ங்கிறது அதிகம் தான். ஏங்கிறத சொல்கிறது, வங்கியில் ஃபிக்ஸட் டெபாசிட் 6.5%ன்னா அந்த அந்த ஊரில் அந்த நாட்டில் முதலீட்டுக்கு வரக்கூடிய வருவாய் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது 10% தான் இருக்கும். 30,720 கோடி 30,720 கோடி தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய நிகர லாபம், நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் ஆஃப் ரிலையன்ஸ் லிமிடெட் இன் 1925. இந்த ஓராண்டில் இந்த ஒரு நிறுவனம் ஒரு பனியான் இருந்தாலும் நம்பர் 1 பனியான்னு கூட வச்சுக்கோமே, இந்த நம்பர் 1 பனியாவுடைய நெட் ப்ராஃபிட்டை வந்து 81,309 கோடி அறிவிக்கப்பட்ட பொதுத்தளத்தில் இருக்கக்கூடிய விவகாரம் தான். அவங்க டோட்டல் டர்ன் ஓவர், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடோட டோட்டல் டர்ன் ஓவர் 10,76,000 கோடி. நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 7.6% தான் வருது. ஸோ 10% நெட் ப்ராஃபிட் மொத்த பிஸ்னஸில் அப்படிங்கிறது அது ஒன்றும் தப்பான இது இல்லை. நீங்கள் வேணும்னா இன்னொரு 10,000 கோடி அவங்களுக்கு வேற விதங்களில் நெட் ப்ராஃபிட் வருதுன்னா கூட 40,000 கோடி தான். இதுதான் ஒரு சமூகத்தினுடைய மொத்த வணிகத்தினுடைய அளவு என்பதாக இருக்குது. அதனால அதெல்லாம் அன்கம்பேரபிள் சைஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலாளித்துவத்தின் உடைய அளவோடு ஒப்பிடும் பொழுது இவர்களுடைய அளவு எண்ணிக்கை என்பது மிகவும் மிகவும் ஒன்றும் ஒப்பிடக்கூடிய அளவுக்கு பெரியதல்ல. ஏனைய சமூகங்களையும் இதுதான் வந்து கிட்டத்தட்ட இதுதான் நிலைமை. நான் வந்து இதை எளிதாக புள்ளிவிவரங்களை எடுக்க முடியும் என்பதனால் அவர்களை எடுத்துக்கொண்டு எல்லா சமூகங்களுக்கும் கிட்டத்தட்ட இதுதான் நிலைமை. இந்தியாவில் சோசலிசத்தை நோக்கிய பயணத்தை நடத்த வேண்டிய ஒரு கட்சி இதை அனைத்தையும் கவனத்தில் கொண்டதாக, இதை அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருந்தால்தான் அவர்கள் கைவசம் இருக்கும் மார்க்சியம் என்பது இந்த மண்ணுக்கேற்ற மார்க்சியமாக அல்லது இந்தியாவினுடைய திட்டவட்டமான நிலைமைகளை கணக்கில் கொண்டு இந்த திட்டவட்டமான நிலைமைகளுக்கு ஏற்ப வழியை உருவாக்கிய ஒரு கட்சியாக அது இருக்க முடியும். அவ்வாறு அவர்கள் இருந்திருந்தால் டிஎம்கே, ஆர்ஜேடி, டிவிகே போன்றவை எல்லாம் தலையெடுத்திருக்காது. அந்த இடத்தை எல்லாம் கேரளத்தில் எப்படி இடதுசாரிகள் ஆல்மோஸ்ட் இடதுசாரிகள் நிரப்பி இருக்கின்றார்களோ அதுபோல இங்கும் ஒரு நிரப்பி இருக்க முடியும். இந்தியாவினுடைய திட்டவட்டமான நிலைமைகளை
திட்டவட்டமான ஆய்வுகளுக்கு உட்படுத்தி அதன் அடிப்படையில் தங்களுடைய பயணப்பாதையை இவர்கள் வகுக்கவில்லை. இவர்கள் இதில் இருக்கின்ற இந்த மார்க்சியம் என்பது இந்த மண்ணுக்கேற்ற மார்க்சியமாக இல்லை. அவர்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பு என்பதும் மார்க்சியத்து அல்லது இந்தியாவிற்கான மார்க்சிய கட்டமைப்பாக இல்லை என்பதை நான் உங்களிடத்தில் சமர்ப்பிப்பதற்கு விரும்புகின்றேன். இது தவிர வேறு லெனின் கூறிய பார்ட்டி இன்னர் பார்ட்டி டெமோக்ரஸி என்பதை சொல்லி இதனை நான் முடிப்பதற்கு விரும்புகின்றேன். ஏனென்றால் எல்லாரும் லெனின் மேல பழிய போடுறவங்களா தான் இருக்காங்க. இவங்க வச்சிருக்கிற இந்த கட்சி கட்டமைப்பு என்பது அதுதான் லெனினிய கட்டமைப்பு, லெனின் கூறியது என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற காரணத்தினால் இதனை நான் வாசித்து விடுகிறேன். விரிவான ஜனநாயக கோட்பாடு என்பதற்கு பின்வரும் 2 நிபந்தனைகள் இருக்க வேண்டியது அநேகமாக எல்லோரும் ஒப்புக்கொள்வார்கள். முதலாவது முழுமையான பகிரங்க விளம்பரம், இரண்டாவது எல்லா பதவிகளுக்கும் தேர்தல் நடத்துவது. கட்சிக்குள்ள சொல்ற பகிரங்க விளம்பரம் இல்லாமலும் அதிலும் அமைப்பின் உறுப்பினர்களோடு, வெளியில இல்ல கட்சிக்குள்ள அமைப்பின் உறுப்பினர்களோடு நின்று விடாத பகிரங்க விளம்பரம் இல்லாமல் ஜனநாயகத்தை பற்றி பேசுவது அபத்தமாக இருக்கும். நாம் ஜெர்மன் சோசியலிஸ்ட் கட்சியை, ஜெர்மன் சமூக ஜனநாயக கட்சி ஒரு ஜனநாயக அமைப்பு என்று அழைப்பதற்கு காரணம் இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் பகிரங்கமாக நடக்கின்றன. அதன் கட்சி காங்கிரசின் கூட்டங்களும் கூட பகிரங்கமாக நடக்கின்றன. தன் உறுப்பினர்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாதபடி ரகசிய திரையின் பின் மறைக்கப்பட்டிருக்கும் அமைப்பாக ஜனநாயக அமைப்பு என்று யாரும் அழைக்க மாட்டார்கள். ஜனநாயகத்தின் 2வது பண்புக்கூறான தேர்தல் எனும் கோட்பாடு விஷயத்திலும் இதே நிலைதான். அரசியல் சுதந்திரம் உள்ள நாடுகள் இத்தகையவை நடப்புண்மையாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. கட்சியின் வேலை திட்டத்தில் கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு கட்சிக்கு சாத்தியமான ஆதரவை கொடுப்பவர்கள் கட்சியின் உறுப்பினர்கள் ஆவர் என்கிறது ஜெர்மன் சமூக ஜனநாயக கட்சி விதிகளின் முதல் பிரிவு கூறு. பார்வையாளர்களின் எதிரே தெரிகின்ற நாடக மேடை போல் அரசியல் அரங்கம் முழுவதும் மக்கள் முன்னே பகிரங்கமாக இருப்பதால் இப்படி ஏற்றிக்கொள்வதையோ ஏற்றுக்கொள்ளாததையோ ஆதரவளிப்பதையோ எதிர்ப்பதையோ பத்திரிகைகள் பொது கட்சிகள் வாயிலாக எல்லோரும் அறிவார்கள். அந்தந்த குறிப்பிட்ட அரசியல் பிரமுகர் இன்னின்ன வழியில் துவங்கி இன்னின்ன பரிணாம வளர்ச்சியை கடந்து நெருக்கடியான தருணத்தில் இன்னின்ன முறையிலே நடந்து கொண்டார், அவருக்கு இன்னின்ன குணங்கள் உண்டு என்று எல்லோரும் அறிவார்கள். எனவே விஷயங்களை தெரித்துள்ள நிலையில் எல்லா கட்சி உறுப்பினர்களும் இந்த நபரை குறிப்பிட்ட கட்சி பதவிக்கு தேர்ந்தெடுக்க மறுக்கவோ முடியும். அரசியல் அரங்கத்தின் ஒரு கட்சி நபரின் ஒவ்வொரு செயல் மீதும் செயல்படுத்தப்படும் பொது கண்காணிப்பு, இந்த சொல்லை அதன் அசல் அர்த்தத்தில் பயன்படுத்துகிறோம். உயிரியலில் தகுதி மிக்கவை தப்பி பிழைக்க முடியும் என்று சொல்கிறார்களே, அதை உண்டாக்கி தருகிற தானாக இருக்கும் பொறியமைவாக தோற்றுவிக்கிறது. முழுமையான பகிரங்க விளம்பரம், தேர்தல், பொது கண்காணிப்பு வாயிலாக நிகழும் இயல்பான தேர்வு ஒவ்வொரு அரசியல் பிரமுகரும் தனது இடத்தில் இருப்பார் என்றும் தன்னுடைய அறிவாற்றலை அளவிற்கு சிறப்பாக பொருந்துகிற வேலைகளில் செய்து வருபவர் என்றும் தன் தவறுகளை பாதிப்புகளை தானே அனுபவிப்பார் என்றும் தவறுகளை கண்டுகொண்டு தவிர்ப்பதற்கு தனக்குள் திறமையை உலகின் முன்னே நிரூபித்துக் கொள்வார் என்றும் உத்தரவாதம் அளிக்கிறது. லெனின் தேர்வு நூல்கள் தொகுப்பு 4 பக்கம் 294 என்ன செய்ய வேண்டும் என்ற அவருடைய நூலில் இருக்கக்கூடிய ஒன்றுதான். இதுதான் இப்படிப்பட்ட ஒரு கட்சி இருந்தால்தான் அது இந்த மண்ணுக்கேற்ற மார்க்சியத்தை தனக்குள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக என்னால் கூற முடியும். சோசியலிசம் 21ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு பொருத்தமான சோசியலிசம் என்பதை தன்னுடைய நோக்கமாக கொண்டிருந்தால்தான் அந்த கட்சி இந்த மண்ணுக்கேற்ற மார்க்சியத்தை, இந்த மண்ணின் திட்டவட்டமான நிலைமைகளை ஆய்வு செய்து இந்த திட்டவட்டமான ஆய்வுகளுக்கு ஏற்ற பயணப்பாதையை வடிவமைத்து கொண்ட ஒரு கட்சியாக, மொத்தத்தில் சுருக்கமாக சொன்னால் மண்ணுக்கேற்ற மார்க்சியத்தை கொண்ட கட்சியாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அதை நோக்கிய பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லியது போல ஜெர்மனியில் ஒரு நாடக அரங்கத்தினுடைய காட்சிகள் போல அரசியல் அல்லது பொதுக்கூட்டங்கள் கட்சியினுடைய மாநாடுகள் நடைபெறுவது என்பது இன்று யதார்த்தமாகியுள்ளது. பல இடங்கள்ல
அது யதார்த்தமாகிது. சவுத் ஆப்பிரிக்கன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய காங்கிரஸ் என்பது ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் தான் நடக்குது. கட்சி உறுப்பினர்கள் யார் வேண்டுமானாலும் டிக்கெட் வாங்கிட்டு போய் யார் என்ன பேசுகிறாங்க என்பதை பார்க்க முடியும். உள்ள ஒன்று பேசிவிட்டு வெளியில் வந்து சமூக நீதி வீரர் போல தொலைக்காட்சியில் பேசும்போது கடைவாயில் நுரை தழும்ப சமூக நீதி பேசிவிட்டு உள்ளே போய் 10% இடபிள்யூஎஸ், கிரீமி லேயர், நீட்டு போன்றவற்றையெல்லாம் ஆதரிப்பவராக அவர் இருக்க முடியாது. அந்த நிலையை நோக்கி இந்தியாவினுடைய பொதுவுடைமை இயக்கங்கள் நடைபெற வேண்டும், மாற வேண்டும். அது மாறவில்லை என்றால் உலகின் பல பகுதிகளில் போல இவற்றுக்கு வெளியில் இருந்து இவற்றை உள்ளடக்கியதாக கட்சிகள் உருவாகும் என்பதை என்னுடைய கருத்தாக சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தோழர் ராஜன் அவர்களுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போல அவர் சிறப்பான உரையை ஆற்றினார். தோழர் தந்த புள்ளி விவரங்கள், சில புள்ளி விவரங்கள் அவருடைய முந்தைய பேச்சுக்களில் இருந்தாலும் பல புள்ளி விவரங்கள் இப்போது புதிதாக கொடுத்திருக்கார்கள். பலரும் பேச துணியாத, அல்லது பேசினால் இதை வந்து நம்ம ஜாதியவாதியை முத்திர குத்திடுவாங்க, அல்லது நம்ம ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் விட்டுட்டு உண்மையான பிரச்சனை என்ன இந்தியாவில் என்பதையும் அதை சரியான புள்ளி விவரம் மூலம், ஏன்னா இந்த தோழர் சொல்லக்கூடிய கருத்துக்களை நானும் பல இடங்களை கேட்கிறேன். ஓகே, இங்க ரிசர்வேஷன் என்பது தப்பு, அது அதே சமயத்துல அதை நீங்க ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் கொடுத்தீங்கன்னா ஓகே, நான் உண்மையாவே பின்னங்கி இருக்காங்க. ஆனால் இந்த பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிறது சொல்றதெல்லாம் பூரான் போலி. பாருங்க, இங்க கோயம்புத்தூர் எடுத்துக்கங்க, எல்லாமே இந்த பேக்வர்ட் கிளாஸ் சொல்ற ஆட்கள் எல்லாமே அவங்ககிட்ட தான் தொழில் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு அப்படிங்கிறாங்க. அவங்க தொழில் என்ன? பெரிய தொழில். ஒரு பெரும்பாலானவர்கள் வருஷத்துக்கு ஒரு 5 கோடி 10 கோடி டர்ன் ஓவர் பண்றாங்க. ரொம்ப பெரிய ஆள்னு சொன்னா ஒரு 1000 கோடி பண்ணுவாங்க. ரிலையன்ஸ் மாதிரியோ, அதானி மாதிரியோ, அல்லது அந்த அகர்வால் குரூப் அவங்க மாதிரியெல்லாம் இருக்கக்கூடியவங்க யாருமே இல்லை. ஸோ அதையெல்லாம் நம்ம கணக்கெடுத்துக்கணும். தோழர் வந்து சரியாக சுட்டி காட்டியிருக்கிறார். கொஞ்ச நேரம் நம்ம கேள்வி பதிலுக்கு எடுத்துக்கலாம், டைம் இருக்கு இன்னும். ஸோ தோழர்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், விளக்கங்கள் தேவைப்பட்டால் சொல்லலாம். போல பொண்ணு ஏழுமலை தோழர் கையெழுத்துக்குங்க, கேள்வி மட்டும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அதை சொல்லிடுறேன். கேள்வி வந்து பாயிண்டடா கொஸ்டின் இருந்தா பதில் சொல்லலாம், மாறுபட்ட கருத்து இருந்தா நீங்க அவரோட வந்துதான் பேசணும். அது வந்து அதுக்கு வந்து என்னால பதில் சொல்ல முடியாது. மாற்று கருத்து எல்லாமே தப்பு, எனக்கு வந்து வேறு விளக்கங்கள் இருக்கு அப்படின்னா அது நீங்க தனியா தான் வந்து பேசணும். சொல்லிய புள்ளி விவரங்கள் எங்க இருக்கு, ஏது இருக்கு, அது மாதிரி கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லணும். ஆமா தோழர், அதைத்தான் நாங்களும் வரவேற்கிறோம். மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க, நம்ம மார்க்சிஸ்ட் சிந்தனை மேற்கே பேசலாம். அந்த கருத்துக்களை இப்ப சொல்றதுக்கு நேரம் பத்தாது. கேள்விகள் மட்டும் இருந்தா கேளுங்க, அந்த கேள்வி கூட முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக. நான் வந்து உங்களோட தனிப்பட்ட முறையில பேசினது இதெல்லாம் தெரியும் நம்மளுக்கு, அதெல்லாம் விட்டுடுறேன் நான். இப்போ நான் வந்து இந்த அவைக்கு வந்து பேசுறது வந்து சில அடிப்படை கேள்விகள். ஒன்று வந்து இந்த நீங்களே சொல்லிட்டீங்க, இந்த முரண்பாடுகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதை மறுபடியும் திரும்பல. என்னுடைய கேள்வி வந்து இந்த காக்கா கலேல்கர் கமிஷன் ஒன்று வந்து அதை வந்து கடப்பில் போட்டு வச்சிருந்தாரு நேருவை. அதுக்கு அப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சி பிளவுபடலை. ஏன்னா நான் சிபிஎம்பின்னு சொல்றது, மார்க்சிஸ்ட் பூனோலிஸ்ட்னே சொல்ற வழக்கம் உண்டு, ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடியே. அதனால அதை விட்டுரும். அப்போ ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த காக்கா கலேல்கர் கமிஷனை பற்றிய அவங்களுடைய எதிர்வினை என்ன ஒன்று. ரெண்டாவது, நீங்க பாதி சொல்லிட்டீங்க, இருந்தாலும் இந்த கட்சி எப்படி வந்து அதை ஏற்றுக்கொண்டது என்ற உளவியலை தான் நான் கேட்குறேன். இப்போ வந்து ஓபிசிக்கு வந்து வெஸ்ட் பெங்காலில் ஒரு பிரிவே கிடையாது, ஒரு ரிசர்வேஷனே கிடையாது. ஆனால் அதே சிபிஎம் இப்போ வந்து இடபிள்யூஎஸ்க்கு ஆதரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இட் இஸ் அ வேரியன்ட் ஆஃப் ஆர்எஸ்எஸ் அப்படின்றது என்னுடைய ரெண்டு முடிச்சுடுறேன் நான். மூணாவது வந்து கிரிமி லேயர் டெஃபினிஷன் பை சுப்ரீம் கோர்ட். அதாவது இந்த அரசமைப்பு சட்டத்திலேயே வந்து இதுல வந்து அந்த எக்கனாமிக் கிரைட்டீரியா கிடையாது.
அப்படி இருக்கும் பொழுது கிரிமினல் லேயர் டெஃபினிஷன் அப்படின்றது வந்து என்க்ரோச்மெண்ட் ஆஃப் தி ஜுடிஷியரி, ஓவர் ரீச்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எடுத்துக்கிறதா, இல்லை இதுக்கு எந்த விதமான சட்ட வந்து வடிவம் இருக்கா, இது ஒன்று. அப்புறம் வந்து பிஸ்னஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, அந்த குரோத் ஆஃப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கேபிட்டலிஸ்ட், இதுலேயே பார்த்தீங்கன்னா கூட இப்போ சவுத் வர்சஸ் நார்த் அப்படின்னு இருக்கு, விட்டுருங்க. இந்த எஸ்சி அப்புறம் வந்து ஓபிசி எல்லாம் கூட விட்டுருங்க. மற்ற இதுலேயே கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூட நிறைய பார்ப்பனர்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. அவங்க பார்ப்பனர்களுடைய பெரும்பகுதி தான் வந்து அங்கே செக்ரட்டேரியட்லேயும் இருக்கிறாங்க, எங்கள் டெல்லி செக்ரட்டரியில். அப்படி இருந்தும் கூட தென்னிந்திய முதலாளிகள், பார்ப்பன முதலாளிகள் கூட வளர முடியல அப்படின்ற சூழல்ல எப்படி நம்ம பார்க்கறது? கொஞ்சம் அவ்வளவுதான் தோழர். நன்றி தோழர். இது பேசுறவா தோழர் எப்படி? சரி, ஓகே. அது கட்சிகள் மௌனம் காத்தன. அதுல வந்து இன்னும் நீங்க தனியா இவங்கள உங்களுக்கு ஆக்சுவலா நான் தான் வந்து மார்க்சிஸ்ட் கட்சி மேல ரொம்ப கோபமா இருக்கணும் உங்களோட. கடைசியா எங்கிருந்து வந்தோமோ அந்த கட்சி மேலதான் கோபமா இருப்போம் யாருமே. ஆனா என்னை விட நீங்க கோபமா இருந்தீங்கன்னா அதுக்கு ஒன்றும் தெரியல. அது ஒன்றும் தனியா அப்படிலாம் வந்து நான் ஒரு ஆளை மட்டும் தனித்து குற்றம் சொல்வதற்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது மார்க்சிஸ்ட் கட்சியோட. இருந்தாலும் வந்து அவர்களை மட்டும் தனியெல்லாம் வந்து அது மாதிரி சொல்வதற்கு நான் தயாரா இல்லை. யாருமே வந்து அதை வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட பெரிய கட்சிகள்ல எங்கேயாவது ஒரு சிறிய குழு வந்து வேற மாதிரி பேசி இருக்கலாம், எழுதி இருக்கலாம், எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மட்டும் சிபிஐ, சிபிஎம் லிபரேஷன், எஸ்யூசிஐ இவங்க எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க கேட்ட கேள்வி சுப்ரீம் கோர்ட்டு. ஆமா, சுப்ரீம் கோர்ட்டு அது அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி 50% கீழே தான் இருக்கணுங்கிறதோ அல்லது வந்து பொருளாதார கிரைட்டீரியாவை கொண்டு வர்றதோ அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது தான். அரசியலமைப்பு சட்டம் என்ன, அவங்களுக்கு நலனுக்கு அதை வந்து எத்தனை தடவை வேணாலும் அதை வந்து ஏறி மிதிக்கலாம். என்னப்பா 10% அப்ப 69% தாண்டினா கூட ஓகே தான் அவங்களுக்கு வந்து அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலை கிடையாது. அதுதான் வந்து நிலைமை. எப்படி கட்சி இதை ஒத்துக்குது அது எனக்கு ரொம்ப காலமா தெரியாது. இப்போ சமீப காலத்துல தான் நான் வந்து எங்களுடைய கட்சியை பத்தி கண்டறிந்தது. மாநில குழுவுல, வெஸ்ட் பெங்கால் மாநில குழுவுல 70% அங்கு 6.5% இருக்கக்கூடிய 3 பிராமண, வைஷ்ய, காயஸ்தா 3 ஜாதி. நம்முடைய ஊர்ல இருந்து பார்த்தா பிராமணர்கள், நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அல்லது சைவ வேளாளர்கள், இந்த 3 பேரு தான் வந்து 70% இருக்காங்க மாநில குழுவுல. மற்றதெல்லாம் விடுங்க, கட்சியினுடைய மாநில குழுவுல. இன்னும் பெங்காலிகள் வந்து அஸ்ஸாம்ல இருக்காங்க, பீகார்ல இருக்காங்க, ஜார்க்கண்ட்ல இருக்காங்க. மொத்தத்துல வந்து மத்திய கமிட்டியில பெரும்பகுதி வந்து அவர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அதுதான் காரணம்னு நான் நினைக்கிறேன். மற்ற கட்சியில எப்படிங்கிறது தெரியல. எல்லா கட்சியிலையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் நிலைமை இருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர வந்து வேற எனக்கு ஒன்றும் உளவியல் இளவியல் அப்படிங்கிறதெல்லாம் 2 இருக்குது. ஒன்று அவர்களுடைய கட்டுப்பாடு, 2வது கட்சியினுடைய கட்டமைப்பு என்பது வந்து அந்த ஜனநாயக மத்தியத்துவம்னு பேரு தான் இருக்கே ஒழிய அது வந்து கேரியரிச மத்தியத்துவம் தான். மாவட்ட கமிட்டியில மாவட்ட செயலாளர் வந்து இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டாருன்னா அடுத்த தடவை வந்து மாவட்ட குழுவில இருக்க மாட்டாரு. இது மாதிரி வந்து அடுக்கடுக்கா வந்து கேரியரிசம் அடிப்படையிலான கட்டமைப்பாக இருக்குது. 2 கலந்து சேர்ந்து தான் வந்து இந்த நிலைமையை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த நிலைமை. அதை நான் எழுதியிருக்கேன். புள்ளி விவரங்கள் வந்து நான் இப்ப சொன்னதை காட்டிலும் அதிகமான புள்ளி விவரங்களை அவர் தோழர் குமரன் சொன்ன அந்த 2வது வால்யூம் புரட்சியின் பொருள் என்பதுல 2வது வால்யூம் இந்தியாவை பற்றியது. அதுல வந்து சிந்து சமவெளி நாகரிக காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்குமான அந்த பொருளாதார சமூக பொருளாதார வரலாறுங்கிறது இருக்குது. முகலாயர் காலம் தொட்டு இல்லை அதுக்கு முன்பே வந்து இந்தியாவிற்கும் அரபு நாடுகளுக்கும் அல்லது மேற்காசிய நாடுகளுக்குமான இடையிலான வணிகம் என்பது குஜராத் வழியாக நடந்தது. அதனால குஜராத், மார்வாரி, பணம் படைத்த வட்டி கடைக்காரர்கள், மற்றவர்கள், வணிகம் செய்தவர்கள், அவர்கள் எல்லாரும் மூலதனத்தோடு இருந்தார்கள். தமிழகத்தில் செட்டியார்கள் அது போல பர்மாவுக்கும் ஹாங்காங் வரைக்கும் இங்கு சென்று அங்கு தொழில் செய்து, அங்கு வணிகம் செய்து, அங்கு விவசாயம் செய்து மூலதனம் திரட்டியது அவர்கள் மட்டும்தான். அது மாதிரி மற்றவங்க யாரும் இங்கே வந்து அது மாதிரி கிடையாது. அந்த முகலாயர் காலத்துக்கு முன்பு இருந்து அந்த வணிகத்தை தங்கள் கையில் வைத்திருந்த அல்லது முகலாயர் காலத்திலும் பிறகு பிரிட்டிஷ்காரர்களுக்கு அனுசரணையாக இருந்து அவர்களுடைய ஏஜென்ட்டுகளாக இருந்தவர்கள் தான் இந்த குஜராத்தி, மார்வாடி, பார்சி முதலாளிகள். அதனால அவர்கள் வந்து இன்றைக்கும் இந்தியாவினுடைய
முதன்மையான முதலாளித்துவத்தினுடைய முக்கியமான பகுதியாக இன்றைக்கும் தொடர்கிறார்கள் என்பதுதான் வரலாறு. தயவு செய்து அந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நன்றி தோழர். தோழர்களுக்கு வேற கேள்விகள் இருந்தா கேளுங்களேன், கேட்கலாம் தோழர். கண்டிப்பா இதுல கேட்க வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தோழர்கள் கேட்கலாம். அப்படி கேள்வி இல்லைன்னா நம்ம கூட்டத்தை முடிச்சுக்கலாம். சரி தோழர், கேள்விகள் இல்லைன்னா முடிச்சுக்கலாம். தோழர் அறிவுக்கடல். நல்லது நல்லது. தோழர் வணக்கம். வணக்கம். ஒரு சிறப்பான உரைங்கிறத விட பேச தயங்குகிற டாபுவா நம்ம வச்சிருக்கிற அப்படியான ஒரு தலைப்பு. அத வந்து ஒரு தடவை நான் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்த காலத்துல சுஜாதா வந்து நகைச்சுவை என்றால் என்ன அப்படின்னு ஏதோ குமுதமா ஆனந்த விடணும் எதுலயும் நான் சின்ன வயசுலயே இதெல்லாம் படிச்சு அதுக்கப்புறம் தாண்டி வேற இடத்துக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அத ஏதோ நகைச்சுவை என்றால் என்னன்னு எழுதி இத நீங்க ஒருத்தர் நேரா நடந்து போனா உங்களுக்கு சிரிப்பு வராது, திடீர்னு தலைகீழா கையில நடந்து போனா சிரிப்பு வந்துடும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு என்னடா இது நகைச்சுவை இவன் குடல் ஆபரேஷன் செய்கிறானே என்று பார்க்கிறீர்களான்னு எழுதியிருந்தாரு. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஆபரேஷன் செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு தலைப்பு. அத ஸ்ட்ரெயிட்டா யோசனை பண்ணாம யார் என்ன வேணாலும் யோசிச்சுக்க, வேணா நீ வந்து அப்புறமா பேசிக்க அப்படின்னு ஓப்பனா பேசுனதுக்காக ராஜன் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் தேவையாக இருக்கிறது. அதுவும் எப்படி பார்க்க வேண்டிய சூழ்நிலைன்னா, நான் திரும்ப சொல்லிட்டே இருந்தேன், இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு நாம வந்து முழுசா ஒரு பாசிஸ்ட் விஜயமுக்குள்ள நுழைஞ்சிடறோம். ஏன்னா இவிஎம் முழுக்க அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. இனிமேல் தான் இவங்க வந்து அந்த இதுக்கு போயிட்டா என்ன சொல்றது 2/3 இந்த ஹவுஸ்லயும் ராஜ்யசபாலையும் எடுத்துக்கிட்டா எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற இடத்துக்கு போற சூழ்நிலையில இதை செய்யறவங்க எப்படி இருப்பாங்க, நாம யாரை பாக்குறோம், நம்ம யாரெல்லாம் அதாவது வந்து பிசி மாதிரியான இடத்துல இருக்க 1-2 பேரை பார்த்து அவெல்லாம் வளர்ந்துட்டான் அப்படின்னு முறைச்சுக்கிறதும், இந்த பக்கம் இப்படியான பார்வையும், இந்த பார்வைகளை ரொம்ப பட்டவர்த்தனமா பேச வேண்டிய தேவை எல்லா இடத்துலயும் இருக்கு. அத இங்க பெயர்ல கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற பெயரை வச்சிருக்கிற கட்சிகள் பேச தயாரா இல்லை அப்படிங்கிற நிலைமையில நம் போன்ற அமைப்புகள் ரொம்ப பட்டவர்த்தனமா வெளிப்படையா பேச வேண்டிய தேவை இருக்கு. அந்த தேவையில ஒரு முக்கியமான பங்கை தோழர் ராஜன் அவர்கள் ஆற்றியிருக்கிறார். அவருக்கு மார்க்சிய சிந்தனை மையத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டத்திற்கு வந்திருந்த தோழர்கள் அனைவருக்கும், கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை செய்திருந்த தோழர் தினேஷ் உட்பட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டத்தின் இறுதியில் இருக்கிற அறிவிப்புகளை தோழர் குமரன் அவர்கள் இப்ப சொன்னார். நன்றி தோழர். மார்க்சிய சிந்தனை மையத்தினுடைய அடுத்த கூட்டம் ஆகஸ்ட் மாத கூட்டம் 2 அமர்வுகள் நடைபெறும். அந்த தேதி மற்றும் தலைப்பை பின்னர் அறிவிப்போம். கலந்து கொண்ட தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி தோழர். நன்றி, வணக்கம். நன்றி.